லார்ட். இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார். இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார். தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நீங்கள் சொன்னதுனால மற்றவங்கெல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன், நன்றி. அப்புறம் இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்கா? கொஞ்சம் இல்லையா? இல்லை. அப்போ 5 மணி வரைக்கும் பேசலாம். ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சாங் உங்களுக்காக, ஓகேவா? சின்னதாக செய்யலாமா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த வாரத்தில் நிறைய வாசகங்கள் எல்லாமே இயேசு உயிர்த்த ஆண்டவர் சீடர்களை சந்திக்கிற வாசகங்கள், அப்படி தானே? உயிர்த்த ஆண்டவர் சீடர்களை சந்திக்கிற வாசகங்கள் தான் வருது. அதில் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிற்பாடு பேதுருவும் உடனிருந்த சீடர்கள்லாம் மீன் பிடிக்க போயிட்டாங்க திரும்ப, இல்லையா? இனி நம்ம இவரை நம்பிட்டு இருந்தோம், இவரும் விட்டுட்டு போயிட்டாரு. இனி என்ன பண்ணுறது? திரும்ப பழைய வேலைக்கே போவோம் அப்படின்னு மீன் பிடிக்க போயிட்டாங்க. மீன் பிடிக்க போய் இரவெல்லாம் தூண்டி போட்டாங்க, வலை வீசினாங்க, ஒன்றும் கிடைக்கல. ஒன்றும் கிடைக்காம வெறுமையாக திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது கரையில் ஜீசஸ் என்ன செஞ்சார்? பிள்ளைகளே, மீன் ஒன்றும் அகப்படவில்லையா? ஒன்றும் கிடைக்கலல்ல. அப்போ அவர் என்ன செஞ்சார்? நெருப்பு மூட்டி மீன் சுட்டு வச்சுட்டு இருந்தார், அப்படி தானே? அப்போ ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தேவை அப்படின்னு சொல்லி. என் பிள்ளைங்களுக்கு பேதுரு அதுக்காக தானே விட்டுட்டு போனார். நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? இவ்வளோ நேரம் ஏசிட்டு நாடி போனோம், 5 அப்போ 2 மீன் அப்பப்போ பழுகு செய்தார், சாப்பிட்டோம். இனி என்ன பண்ணுறது? அவர் இல்லை, சரி உழைக்க போவோம் அப்படின்னு திரும்ப போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தேவை. அதனால் அவர் மீன் சுட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். பிள்ளைங்க பசியோடு வர்றாங்க, அவங்களுக்கு மீன் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மீன் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். உயிர்த்த ஆண்டவர் அவங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணி வச்சுருக்கார். அப்படி வெறுமனே வந்தால் கூட கடவுள் நமக்கு உணவூட்ட வல்லவராக இருக்கார். நம்ம அவர் விட்டுட்டு போனால் கூட அவர் பின்னாடியே வருவார். எங்கே போகிறேன், நான் இருக்கேன், வா, கூட்டிகிட்டு வந்துடுவார், இல்லையா? அப்படி பேதுருவும் அவங்களும் மீன் பிடிக்க போன போது ஆண்டவர் கடைசியாக சொன்னார், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ உங்கள் வலப்பக்கம் வலைய திரும்ப போங்க, போய் வலப்பக்கம் வலைய வீசுங்க. இப்போ வீசினாங்க, நிறைய மீன் கிடச்சிது. அதில் பெரிய மீன்கள் மட்டும் சொல்கிறாங்க 153 பெரிய மீன்கள் இருந்தன. நிறைய இருந்திருக்கும், வலை கிழியும் அளவுக்கு மீன் கிடச்சிச்சு, இல்லையா? அப்போது இந்த இயேசு இப்போ நம்ம எல்லாரையும் மீனவர்களாக மாற்றுறார். மீன் பிடிக்க இங்கே பக்கத்தில் உங்களுக்கெல்லாம் கடல் பக்கம் இருக்கா? நிறைய இப்போ இங்கெல்லாம் நிறைய மீன் பிடிக்க தெரியும், இல்லையா? அதனால் திரும்ப ஒரு முறை ஆண்டவர் இயேசு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறாரு. அந்த பாடல் தான் உங்களுக்கு சின்னதாக ஒன்று செஞ்சு கொடுக்குறேன், ஓகேவா? இயேசுராஜன் சொல்லியது போல சீடர்கள் படகேறி சென்றார். பாடுங்க. இயேசுராஜன் சொல்லியது போல சீடர்கள் படகேறி சென்றார். விசி 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 வலை போட்டார், மெல்ல 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 வலை தாழ்ந்தது. விசி 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 வலை போட்டார், மெல்ல 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 வலை தாழ்ந்தது. போட்ட வலை ஆற்றலோடு இழுத்தார், போட்ட வலை ஆற்றலோடு இழுத்தார். இயேசுராஜன் சொல்லியது போல சீடர்கள் படகேறி சென்றார். இயேசுராஜன் சொல்லியது போல சீடர்கள் படகேறி சென்றார். சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மீன் பிடிக்க தெரிஞ்சாதான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் அப்படின்னு சொன்னார், இல்லையா? மீன் பிடிக்கிறவங்களை பார்த்து தான் உங்களை நான். அப்போ இப்போ எல்லாரும் மீன் பிடிக்க போகிறோம். அப்போ தான் நாம் எல்லாரும் இயேசுவின் சீடர்களாக மனிதரை பிடிப்பவர்கள் ஆவோம். பிரைஸ் தி லார்ட். செய்யலாமா? ஆக்ஷன் சொல்லி தருவாங்க, சிஸ்டர் சொல்லி தருவாங்க, ஓகேவா? கொஞ்சம் பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி செய்யணும். குட்டீஸ் எல்லாரும் பார்த்துக்குங்க. இயேசுராஜன் சொல்லியது போல சீடர்கள் படகேறி சென்றார். இயேசுராஜன் சொல்லியது போல சீடர்கள் படகேறி சென்றார். விசி 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 வலை போட்டார்,
போட்ட வலை ஆற்றலோடு இழுத்தார். போட்ட வெள்ளை ஆற்றிலோடு இழுத்தார். சரி, உட்கார்ந்துட்டே மீன் பிடிக்கலாமா? எழுந்துருங்க. சும்மா சும்மா போடுங்கண்ணா. சும்மா எல்லாரும் எல்லாரும் யாரெல்லாம் எல்லாரும் மீன் பிடிக்கணும். 80 வயது இளம்பெண்ணும் மீன் பிடிக்கணும். எல்லாரும் இயேசுவோட சீடர்கள் இல்லையா? அதனால இப்போ எல்லாரும் போட்டில் போகிறோம். ஃபஸ்ட்டு லைன், ஒவ்வொரு லைனாக இருக்கீங்கள, அது ஒரு போட்டு. ஒரு லைனில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு போட்டு. அதனால் ஒரே பக்கம் தோணி தொலைஞ்சாதான் ஒரே பக்கம் போகும். அதனால் ஒத்துழைக்கணும் படகுல இருக்கிறவங்க. ஓகேவா? செய்யலாமா? ஓகே. இயேசுராஜன் சொல்லியது இங்க பார்த்துக்குங்க. சீடர்கள் படகேறி சென்றார். இயேசுராஜன் சொல்லியது போல சீடர்கள்னா முன்னாடி கை காட்டுக்குங்க. பின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சீடர்கள் படகு ஓட்ட தெரியும்ல? ஓகே. இயேசுராஜன் சொல்லியது போல சீடர்கள் படகேறி சென்றார். இயேசுராஜன் சொல்லியது போல சீடர்கள் படகேறி சென்றார். வீசுங்க, வீசி வீசி கீழே தாளணும். ஓகேவா? நல்லா குனிஞ்சு தாழ்ந்து வீசினாதான் தூரமா போய் விழும். ஓகேவா? வீசி 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 வலை போட்டார். மெல்ல 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 வலைத்தாள். கீழே போய் வலை கீழே போகணும். சரியா? வலை கீழே போனாதான் மீன் கிடைக்கும். வீசி 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 வலை போட்டார். மெல்ல 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 வலை தாழ்ந்தது. போட்ட வலை ஆற்றலோடு. என்ன பக்கம் வலை போட்டீங்க? உங்க வலை பக்கம் வலை போட்டீங்களா? அப்படி இடப்பக்கம் என்னது இழுக்கிறீங்க? வலைய வலை பக்கம் போட்டுட்டு இடப்பக்கம் எப்படி இழுக்க முடியும்? எந்த பக்கம் வலை வீசினீங்களோ அங்கே தான் இழுக்கணும். அப்போ தான் மீன் கிடைக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. வலை பக்கம் வலையை வீசுகிறோம், வலை பக்கம் தான் இழுக்கிறோம். நீங்கள் இந்த பக்கம் வீசிட்டு இங்கே எப்படி இழுக்க முடியாது. ஓகேவா? கவனம். வீசி 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 வலை போட்டார். மெல்ல 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 வலை தாழ்ந்தது. வீசி 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 வலை போட்டார். மெல்ல 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 வலை தாழ்ந்தது. போட்ட வலை ஆற்றலோடு இழுத்தார். போட்ட வலை ஆற்றலோடு இழுத்தார். இயேசுராஜன் சொல்லியது போல சீடர்களும் படகேறி சென்றார். சரி, எல்லாரும் போயிட்டீங்க இல்லையா? படகேறி போயாச்சு. எத்தனை மீன் கிடைச்சது? 1 2 1 2 3 4. ஓகேவா? 1 2 3 4 மீன் இல்லை. சும்மா பண்ணுங்க. மீன் ஓகேவா? 1 2 3 4 மீன் இல்ல. சிறு 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 மீன் இல்ல. மீண்டும் 1 2 3 4 மீன் இல்ல. சிறு 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 மீன் இல்ல. 100 விட அதிகம் மீன்கள். பெரிய பெரிய நல்ல மீன்கள். 100 விட 100. இப்படி காட்டுங்க. பெரிய பெரிய மீன்கள். ஓகே, திரும்ப அதே ஒண்ணு. சரி, 1 2 3 4 மீன் இல்ல. சிறு 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 மீன் இல்ல. 1 2 3 4 மீன் இல்ல. சிறு 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 மீன் இல்ல. 100 விட அதிகம் மீன்கள். பெரிய பெரிய நல்ல மீன்கள். 100 விட அதிகம் மீன்கள். பெரிய பெரிய நல்ல மீன்கள். இயேசுராஜன் சொல்லியது போல். இப்ப மீன் பிடிச்சது ஃபாஸ்டா வரணும், சந்தோஷத்துல. ஓகேவா? ஃபாஸ்டா. இயேசுராஜன் சொல்லியது போல சீடர்கள் படகேறி சென்றார். வீசி 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 வலை போட்டார். மெல்ல 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 வலை தாழ்ந்தது. வீசி 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 வலை போட்டார். மெல்ல 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 வலை தாழ்ந்தது. போட்ட வலை ஆற்றலோடு இழுத்தார். போட்ட வலை ஆற்றலோடு இழுத்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசு உயிர்த்தார்.
இயேசு உயிர்த்தார். நம்மோடு வாழ்கிறார். நம்மோடு வாழ்கிறார். அமர்ந்து கொள்ளுங்க. இதுலேயே இன்னொரு ஸ்டான்ஸா பாட்டு இருக்கு. அனுதினம் இயேசுவின் குரல் கேட்டால், அவர் சொல்லும் வழியில் நாம் நடந்தால், 1 2 3 4 படிகள் இல்லை, வாழ்க்கையில் 1000 படி ஏறலாம். சரிங்களா? அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் 1000 மடங்கு நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்போ நாம் எல்லாரும் நற்செய்தி அறிவிப்பு சீடர்கள் என்பதை மனசில் வச்சுக்கணும். நற்செய்தி அறிவிப்பு சீடர், வெறும் சீடர்கள் அல்ல. வெறும் சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? இயேசு கூட 5000 பேர் இருந்தாங்க, 72 பேர் இருந்தாங்க. ஆனால் நம்ம அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்செய்தி அறிவிப்பு சீடர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நானெல்லாம் இங்கே போய் நற்செய்தி அறிவிக்க போகிறேன், நான் உண்டு வீடு உண்டு, அப்படி அவங்களும் நற்செய்தி அறிவிக்கலாம் இல்லையா? வீட்டில் யார்கிட்டையும் புறணி பேசாமல் இருந்தாலே போதும், நற்செய்தி அறிவித்ததுக்கு சமம். யாரை பற்றி யாருக்கிட்டேயும் குற்றப்படுத்தாமல் சுட்டி காட்டி குற்றம் சுமத்துவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்து அப்படின்னு எஸ்ஐயா 53 சொல்லப்படுது. அதனால் அது செய்யாமல் இருந்தாலே போதும், நற்செய்தி அறிவித்த மாதிரி தான் இல்லையா? அதனால் மலையாளத்தில் ஒன்று, அறியாமெங்கிலே பறையாவோ இல்லைங்கில் வா திறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சால் பேசு, இல்லைன்னா அமைதியாக இரு. தெரியாத போய் இல்லாத பொல்லாத சொல்லக்கூடாது. அப்போது நம்ம வாய், ஆண்டவர் நம்ம கொடுத்த, ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார் இல்லையா? நாவை எதுக்கு? எதுக்கு? ஆண்டவரை புகழ. கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? சின்ன வயசில் குறுப்படத்தில் படிச்சிருக்கோம். கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? தம்மை அறியவும், நேசிக்கவும், சேவிக்கவும், அதனால் மோட்சத்தை அடையவும் இல்லையா? முதல்ல கடவுளை அறியணும், அப்புறம் அவர் அன்பு செய்யணும், அப்புறம் அவருக்கு சேவை நற்செய்தி அறிவு பண்ணி செய்யணும். அப்படி செய்தால் நமக்கு பரலோகம் உண்டு. இதுதான் சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆனால் நம்ம அதை வாழ்க்கையில் வாழ்வாக்குறது தான் நமக்கு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நம்ம செய்துட்ருக்குறோம். சகோதரர்களெல்லாம் ரொம்ப நல்லா கத்தோலிக்க நற்செய்தி பணிக்குழு அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அவங்களால பாராட்ட வேண்டிய விஷயம். கட்டாயம் கடவுள் அவங்களோடு இருக்கார், இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. திருத்துதலோடு இருந்த அதே ஆண்டவர் இன்றைக்கு இவங்களோடையும் இருந்து செய்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஏதாவது லாபமா? இதனால் ஏதாவது பல லட்சம் சம்பாதிக்கிறாங்களா? இல்லை. ஆண்டவர் பின்பற்றினா சிலுவை மட்டும்தான். அவர் ஆண்டவர் அது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இம்மையில் 100 மடங்கும் அவற்றோட கூட இன்னல்களையும் சேர்த்து இல்லையா? அதனால் ஆண்டவருக்காக பணி செய்வது சிலுவை சுமக்க வருவது என்பது அர்த்தம். அதனால் சந்தோஷமாக சுமக்கும் போது தான் அது ஆசீர்வாதம். அதனால் நற்செய்தி அறிவு பண்ணி அவர் என்ன சொல்கிறது, பாரம், ஐயோ என்மேல் சுமந்த பெரிய பாரம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறக்கெல்லாம் இல்லை. ஆண்டவர் உடனிருந்து செய்தால் எல்லாம் எளிது, எல்லாம் எளிது. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் எல்லாமே நடக்கும். இப்போ நற்செய்தி அறிவிப்பு பணியில் நம்மளுடைய சீடர்கள் நம்ம எல்லாரும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு மகிழ்ச்சி. அண்ணா ப்ரேயரில் சொன்னார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். பக்கத்தில் பாருங்கள், பக்கத்து மூஞ்சி கொஞ்சம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்காங்களா இல்லையா? சிரிச்சா இன்னும் அழகாக இருக்காங்கல்ல? சிரிக்கும்போது அப்போ என்ன செய்யணும்? எப்போவும் சிரிச்சுட்டே இருக்கணும். எப்போதும் எப்போ இப்படி இருக்கணும், சோகமாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் இல்லையா? ஐயோ வெயில் தாங்க முடியல, சப்பா சாமி வேர்க்குது, நன்றி ஆண்டவரே, இந்த வெயிலுக்காக நன்றி ஆண்டவரே சொல்லுமா? என்ன நேர்ந்தாலும், கரண்ட் போயிடுச்சு 1 மணி நேரம் இதுக்குள்ளே உட்கார்ந்தாலும் இயேசுவே நன்றி ஆண்டவரே, கரண்ட் இல்லை நன்றி ஆண்டவரே சொல்கிறோமா? சின்ன சின்ன கஷ்டத்துக்கே நம்மளால் நன்றி சொல்ல முடியல. என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். எனக்கு தாங்க, இவ்வளோ நாள் நான் உள்ளேயே இருந்தேனா, இப்போ தான் வெளியே வரேனா, எனக்கு உண்மையிலே தாங்க முடியல, எரிச்சலாக இருக்குது உடம்பெல்லாம். நன்றி ஆண்டவரே, இந்த மக்களுக்காக நன்றி ஆண்டவரே இல்லையா? அந்த நன்றி சொல்லும் மனநிலை உண்மையான ஆண்டவருடைய பணியாளர்களுக்கு தான் வரும். எல்லா சூழ்நிலையிலும் என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். இதுதான். அதனால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு சீடர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க. பிரைஸ் தி லார்ட்.
இன்றைக்கி காலையில் நான் ஒரு வசனம் சொன்னேன். என்ன வசனம் அப்படின்னா, எரேமியா 17ஆம் அதிகாரத்தை சொல்லி எப்போதும் கனி கொடுக்கும். 17:8 வசனம் 8 எப்போதும் கனி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. ஆண்டவர் இயேசு சீடர்களோடு போகும்போது ஒரு அத்தி மரத்தை பார்க்குறார். அத்தி மரத்தை பார்க்கும்போது அவருக்கு என்ன பசி, நல்ல பசி வந்துருச்சு. மதியான நேரம் பசி ஆயிடுச்சு. இயேசுக்கு பசிக்குது. வேற எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா இயேசுக்கு பசிக்குதுன்னு சொல்லி? இயேசுக்கு பசி உண்டாயிற்று. அவர் தன் பசியை போக்க அத்தி மரத்திட்ட சென்று கனியை தேடினார். அங்கே கனி இருந்துச்சா? கனி இல்லை. அப்போது சீடர்கள் சொல்லாங்க, ஆண்டவரே இது அத்திப்பழ காலம் அல்ல. அவருக்கும் தெரியுமா தெரியாதா? ஒரு 33 வயது வாலிபன், மாங்காய் சீசன் எப்போன்னு தெரியாதா? நம்ம மக்களுக்கு தெரியும்ல. ஆண்டவர் 33 வயசில் அத்திப்பழம் எப்போ காய்க்கும்னு தெரியாது அவருக்கு. ஆனால் அவருக்கு பசி வந்துச்சு. போய் அத்தி மரத்தை பார்த்தாரு. அத்தி மரத்தில் கனிகள் இல்லை. அவர் என்ன செஞ்சார்? சரி ஆசீர்வதிக்கிறேன், நீ கனி கொடுன்னு சொன்னாரா? அத்தி மரத்தை சபித்தார். இனி உன்னுடைய கனியை யாருமே உண்ணக்கூடாது, இனி உன்னுடைய கனியை யாருமே உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தி மரத்தை சபிச்சிட்டார். அவங்க போயிட்டாங்க. பழம் கிடைக்கல, வருத்தோடு போயிட்டார். அடுத்த நாள் அதே வழியில் திரும்பி வர்றாங்க. பேதுரு அவரை பார்த்து இயேசு பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே நேற்று நீர் சபித்த அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிட்டே. எப்படியா? வேரோட. நேற்று நீர் சபித்த அத்தி மரம் ரொம்ப நாளெல்லாம் ஆகலை. நேற்று சாயந்தரம் போனாங்க, அடுத்த நாள் வந்துட்டாங்க. ஒரு நாள் தான், ஒரு நைட்டு தான். நேற்று நீர் சபித்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிட்டே. ஒரு மரம் நல்லா நல்லா குழுன்னு தளைஞ்சு நிற்கிற அத்தி மரம் நல்லா எப்பவும் பசுமையாக இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிற மரம் ஓவர் நைட்டில் வேரோடு காய்ந்து போகணும் அப்படின்னா இடி விழுந்தால் மட்டும்தான் முடியும். இடி மின்னல் இல்லையா? இடி தாக்குனா என்ன ஆகும்? அந்த மரம் வேரோட காய்ச்சி போயிடும் இல்லையா? வேரோட காயணும் அப்படின்னா இடி விழுந்தால் மட்டும்தான் முடியும். ஆண்டவருடைய வார்த்தை அதை விட வல்லமை மிக்கது இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை இடியே அவர்கிட்ட தான் வருது இல்லை? அப்போ அந்த அவன் சொன்ன உடனே அந்த மரம் கீழ்ப்படிந்தது. அந்த மரம் இனி என் கனியை யாரும் உண்ணக்கூடாது ஆண்டவர் சொல்லிட்டார். இவருக்கு கொடுக்காத கனி இனி யாருக்கும் இல்லை. அப்போது நம்ம சாதாரணமாக யோசித்தோம் அப்படின்னா, ஒரு கனி கொடுக்குற அந்த கனி சீசன் இல்லாத ஒரு நேரத்தில் ஆண்டவர் எதுக்காக போய் கனியை தேடினார்? சீசனே இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவர் இயேசு செய்தது சரியா தவறா? நம்ம பார்வையில் சரியா தவறா? தவறு இல்லையா? சீசன் இல்லாத போது எப்படி போய் கனியை தேடலாம்? இல்லை, சீசன் இல்லாத போது கிடைக்காது. அது இயற்கையின் நியதி. அந்தந்த சீசனுக்கு தான் அந்த பழம் கிடைக்கும். அப்போ சீசன் இல்லை, ஆனால் தேடினாரு, கிடைக்கல. இப்போ இங்கே என்ன பாடம்? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வராரு? ஆண்டவர் செஞ்சது நீதியா அநீதியா அப்படின்னா நம்ம பார்வையில் அநீதி தான். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அந்த நேரம் இயேசு கூட இருந்தது யாரு? அதான் கேள்வி. மக்களா? சீடர்கள், வேற யாரும் இல்லை. தன்னுடைய சீடர்கள் இறையாட்சி பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய இயேசுடைய பிரதிநிதிகள். அவங்கெல்லாம் தொடர்ந்து செய்யக்கூடிய இறையாட்சிக்காக உழைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறார். இன்னைக்கு நமக்கும் தான் அது. அவர் பாடம் என்ன பாடம் சொல்கிறாரு? அந்த அத்தி மரம் சீசனுக்கு மட்டும்தான் கனி கொடுக்கும் இல்லையா? ஆனால் இயேசுடைய சீடர்கள் சீசனுக்கு மட்டும் கனி கொடுக்குறவங்களா இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தவக்காலத்தில் மட்டும் நான் கடவுள்கிட்ட வருவேன், தவக்காலத்தில் மட்டும் நான் ஜெபிப்பேன், தவக்காலத்தில் மட்டும் நான் பாவ சங்கீதனை செய்வேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுக்கிறது, நமக்குன்னு ஒரு காலம். அப்போ அத்தி சீசன் இல்லைனாலும் அந்த மரம் கனி கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவுடைய ஏக்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சீடர்கள் இந்த மரத்துக்கு ஒப்பானவர்கள் அல்ல. என்னுடைய சீடர்கள் வாழ்நாள் முழுவதும் கனி கொடுக்க வேண்டியவர்கள். எரேமியா 17:8 அதான் சொல்லப்படுது. அவருடைய வேர் நீரோடையை நோக்கி வேறு விடுகின்றது இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவருடைய சீடர்கள் எப்போது ஆண்டவரையே சார்ந்திருக்கிற பொழுது அவங்க வாழ்க்கையில் எப்போதும் கனி கொடுக்கும். நம்ம ஆண்டவர் நம்ம எப்போ வேணும்னாலும் வந்து சந்திப்பார். எப்போ வேணும்னாலும், இன்னைக்கு சாயந்தரம் கூட வருவார், நாளைக்கு கூட வருவார். எப்போனாலும் அவரை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் உண்டா? கனிகள் பலன் கொடுக்குறோமா? இயேசுக்கு ஒரு சீடரையாவது நம்ம உருவாக்கி இருக்கிறோமா?
அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்குறார். அதனால் அந்த அத்தி மரத்தை போல் நாம் இருக்கக்கூடாது, நாம் எப்போதும் கனி கொடுக்குற சீடர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம நற்செய்தி இதில் பார்த்தோம் அப்படின்னா திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரத்தில் ஒரு இயேசுடைய ஒரு சீடரை பற்றி நம்ம சொல்லப்படுது. திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரம் 26லேருந்து 40 முடிய ஒரு பெரிய ஒரு பேசேஜ் இருக்குது. அங்கே ஒரு நிதியமைச்சரை பற்றி சொல்லப்படுகிறது. எத்தியோப்பிய நிதியமைச்சர் அவருக்கு நற்செய்தி சொன்ன இயேசுடைய சீடரான பிலிப்பை பற்றி சொல்லப்படுது இல்லையா? பிலிப்பு யாரு? உயிர்த்த இயேசுவை சந்தித்த ஒரு சீடர், உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை சந்தித்தவர். பிலிப்பு யாரு அப்படின்னா உயிர்த்த இயேசுவை சந்தித்த அனுபவம் உடையவர். இயேசு கூட இருந்தார், உயிர்த்த பிற்பாடும் அவரோட இருந்தார் இல்லையா? அப்போ இந்த உயிர்த்த இயேசுவை சந்திக்கிற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவை. நாம் ஏதோ பைபிளில் வாசிக்கிறோம், இயேசு இப்படியெல்லாம் செஞ்சார், திருச்சபை நம்ம கற்றுக் கொடுக்குது, இல்லை இதை மறையுரை கேட்குறோம், இதல்ல. உண்மையாகவே இயேசு வாழ்கிறார், உயிரோடு இருக்கிறார், அவரை நான் சந்திக்கணும், பர்சனலாக எனக்கு என்கவுண்டர் பண்ணணும், அவரை நான் சந்திக்கணும். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் தேவை. நான் சந்திக்காத இயேசுவை எப்படி இன்னொருத்தருக்கு நான் சொல்ல முடியும்? இல்லை, எல்லாரும் நேரடியாக பார்ப்போம் அப்படின்னா தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவரை சந்திக்கிறோமா இல்லையா? நாம் ஜெபத்தில் சந்திக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் வார்த்தையில் பேசுகிறார் இல்லையா? எம்மாவூர் சீடர்களோடு இறை வார்த்தை பேசினார், அவருடைய கண்களை திறந்தார். உயிர்த்த இயேசுவை கண்டுபிடிச்சாங்க. ஏதாவது ஒரு வழியில் இறைவார்த்தைக்குள்ளே போகும்போது, நற்செய்தி மறையுரை கேட்கும்போது, ஏதோ ஒரு வகையில் நாம் உயிர்த்த இயேசுவை சந்திக்கிறவர்களாக நாம் மாறணும். இதுதான் ஒவ்வொரு சீடருக்கும் இருக்க வேண்டிய முதல் பண்பு. உயிர்த்த இயேசு அனுபவம் தேவை. பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்வார். இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார். இப்போ ஜாய் ஆஃப் காஸ்பல் அப்படின்னு சொல்லி நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய ஒரு நற்செய்தி மடல். அந்த மடலில் ஜாய் ஆஃப் காஸ்பல் கேள்விப்பட்டு நற்செய்தியின் மகிழ்ச்சி, அந்த மடலில் நம்பர் 8 இதை பற்றி சொல்லப்படுது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கட்டாயம் உயிர்த்த இயேசு அனுபவம் உடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாரும் இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். இப்போ இந்த சீடர் பிலிப்பு எப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் ஒரு இயேசுடைய சீடராக இருந்தார். அவர் எப்போவும் உயிர்த்த இயேசுவை மனதில் கொண்டிருந்தார், அவர் அனுபவித்தார். 2வது, அவர் தூய ஆவியாரின் குரலுக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். தூய ஆவியாரின் குரலுக்கு சரி, அந்த பேசேஜ் கொஞ்சம் எடுக்கிறீங்களா யாராவது? பின்பு ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கி விட்டு ஓகே. இப்போ அங்கே சொல்லப்பட்டது என்னன்னா அப்படின்னா, ஆண்டவரின் தூதர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆண்டவரின் தூதர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலே 29வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். இப்போ இந்த சொல்றது யாரு? தூய ஆவியானவர். அவர் பார்த்தாரா? நேராக பார்க்குறாரா? ஆனால் அவர்கிட்ட அவர் போகிற வழி பாலைவன பாதை, பாலைவனம். இப்போ இந்த வெயிலில் பாலைவனத்தில் பயணம் செய்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப குளிர் நல்லா இருக்குல்ல, சொற்றெல்லாம் போட்டுக்கலாம். பாலைவனத்தில் தாங்க முடியாது, வெயில் தாங்க முடியாத ஒரு வெயில். அப்புறம் மணலில் நடக்கிறது கஷ்டம். அப்போ அவர் பிலிப்பு நற்செய்தி அறிவிச்சு எங்கேயோ இருந்திருக்காரு. பிலிப்பை கூப்பிட்டு கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் விட்டார் கடவுள். அப்போது அங்கே சொல்கிறாரு, நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ. அப்போ அங்கே தேரில் யார் போகிறா? எத்தியோப்பிய நிதியமைச்சர், எத்தியோப்பிய நாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லை, நிதி அமைச்சர் இல்லையா? அப்போது அவர் வசதியானவர். நிதி அமைச்சர் சாதாரண ஆள் இல்லைல்ல. அவர் தேரில் போகிறார். அப்போல்லாம் பல்லக்கு தானே, தேரில் போயிட்டுருக்காரு. எங்கே போயிட்டு வர்றாரு? எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக அவர் எத்தியோப்பியாவுக்கு போயிட்டுருக்காரு. எருசலேம் போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்காரு. அப்போ அந்த வழியில்
அந்த எத்தியோப்பிய நிதியமைச்சருக்கு நற்செய்தி அறிவிக்க பிலிப்புவை ஆவியானவர் அனுப்புகிறார். என்ன சொல்கிறாரு? நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ. ஆனால் பிலிப்பு என்ன செஞ்சார்? ஆவியானவர் சொல்கிற எங்கேயோ யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி அசட்டை பண்ணனாரா? உடனே கீழ்ப்படிந்தார். ஆவியானவரின் குரலுக்கு உடனே கீழ்ப்படிந்து அவர் என்ன செஞ்சார்? அதில் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, அவர் ஓடி சென்று எப்படி போனாரா? பிலிப்பு ஓடி மலை அந்த பாலைவனத்தில் வெயிலில் ஓடி போவாங்களா? அப்படின்னா ஓடி போகிற அளவுக்கு அந்த பிலிப்புக்கு ஆன்ம தாகம் உடையவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆன்மாக்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாலைவன பாதையில் அந்த வெயிலில் ஆவியானவர் போனதா சொன்னார். ஆனால் அவர் ஓடி சென்றார். ஒரு நாளும் அவர் மறுதலிகள் இல்லை, நான் போகலை, வெயிலாக இருக்குது, பசியாக இருக்குது, என்னால் நடக்க முடியாது, எந்த சாக்குப்போக்கும் அவர் சொல்லலை. உடனடியாக கீழ்ப்படிந்தார். ஆவியானவர் குரலுக்கு உடனடி கீழ்ப்படிதல். போனார், ஓடி சென்றார். அப்போது கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஆவியானவரின் குரலை கேட்பது திறவையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். நான் மனிதருக்கு கீழ்ப்படிவதா ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதா? எது முறை? அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படினோம், ஆவியானவருக்கு கீழ்ப்படினோம். அப்போ ஆவியானவர் இன்றைக்கு திருச்சபைக்கு என்ன சொல்கிறாரு, நமக்கு என்ன சொல்கிறார்? ஆவியானவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 2:7. கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். திருச்சபைக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். கேட்க செவியுடையோர். காது இருக்கா? தொட்டு பாருங்க. 2 காது இருக்கா? கேட்க செவியுடையோர் திருச்சபைக்கு தூய ஆவியானவர் கூறுவதை கேட்கட்டும். அதே இதில் 11வது வசனம், 17வது வசனம், 29வது வசனம், 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், 13வது வசனம், 22வது வசனம், தொடர்ந்து இந்த 7 வசனமும் இதே வார்த்தை தான் வருது. என்னது? கேட்க செவியுடையோர் திருச்சபைக்கு தூய ஆவியானவர் கூறுவதை கேட்கட்டும். இப்போ ஒரு வசனத்தை பல முறை சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமான வசனம். பல முறை அவர் சொல்கிறாரு அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவார். அப்போது திருச்சபைக்கு ஆவியானவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? நாம் தான் திருச்சபை இல்லையா? நாம் தானே திருச்சபை. இது இங்கே இருக்கிற திருச்சபை. இந்த திருச்சபைக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாரு கேட்கணும். நாம் கேட்கணும். ஆண்டவரே, இந்த பாஸ்கா காலம் தூயாவின் வருகைக்கு நாம் தயார் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ இந்த பாஸ்கா காலத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்ல போகிறாரு, இந்த திருச்சபைக்கு என்ன சொல்ல போகிறாரு, இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல போகிறாரு, அப்போ இந்த ஆவியானவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்கிற செவி, உட்செவி, ஆன்மா உட்செவி. இந்த வெளியில் இந்த காது கேட்காம கூட போகலாம். ஆனால் ஆவியானவர் பேசுகிற அந்த உட்செவி நமக்கு எல்லாருக்கும் தேவை. ஆவியானவர் பேசுகிறத நம்ம கேட்கணும். நம்ம எவ்வளோ விஷயங்களை கேட்குறோம், ஆனால் ஆவியானவர் பேசுகிறத கேட்குறோமா? மற்றதெல்லாம் கேட்குறதுனால தான் அவர் பேசுகிறத நாம் பல நேரங்களில் கேட்காம போயிடுறோம். தேவையில்லாத கேட்குறதுனால தேவையானதை கேட்காம போயிடுறோம். இப்போ ஆவியானவர் குரலுக்கு கீழ்ப்படிக்கிறவராக, அதை கேட்கிறவராக பிலிப்பு இருந்தது போல் நாமும் இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறாரு. அப்போ கேட்டால் மட்டும் போதுமா? அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நாம் கீழ்ப்படியணும். அப்போ நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா, நம்மை வழி நடத்துகிறவர்களுக்கு யார் நம்மை வழி நடத்துகிறாரு? திருச்சபையில் நம்மை வழி நடத்துகிற திருத்தந்தையாக இருக்கலாம், ஆயர்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், நம்ம ஆன்ம வழிகாட்டிகளாக இருக்கலாம், நமக்கு நற்செய்தி சொல்கிறவங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் தாய் தந்தையாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். யார் நமக்கு மேலே நம்மை சரியான பாதையில் ஆன்மீக காரியங்களில் ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்கிறவர்களுக்கு, தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். பிரைஸ் தி லார்ட். கட்டாயம் கீழ்ப்படியணும். ஐயோ, நான் கடவுளை பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், இனி இவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கலாமா? இப்போ ஆயர் நிறுத்து அப்படின்னா நிறுத்தணும். நான் அதான் கீழ்ப்படிதல். அவர் என்ன சொல்கிறாங்களோ, நம்ம வழிகாட்டிகள் நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது இல்லையா? அப்போ நாம் கீழ்ப்படுகிறவர்களாக, நல்ல சீடர் என்பவர் ஆண்டவருடைய குரலுக்கு கீழ்ப்படிபவராக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அவர் கீழ்ப்படிந்து, எதுக்கு கீழ்ப்படிந்தார்? நற்செய்தி சொல்ல அனுப்புனார். நீ போ, செல்,
தேடிப்போ, அந்த தேரை நெருங்கிச்சல். அங்கே ஒருத்தர் ஆன்ம விடுதலைக்காக போராடிட்டு இருக்கார், ஜெபிச்சுட்டு இருக்கார். நீ போய் சொல்லு அவருக்கு. அப்போது அந்த ஆன்மா தாகம் அந்த பிலிப்புக்கு இருந்துச்சு. பிலிப்புக்கு ஆன்மா தாகம், அந்த எப்படியாவது அந்த மனுஷனை இயேசுக்கிட்ட கொண்டு வரணும், இயேசுடைய மீட்பை அனுபவிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாகம் இருந்துச்சு. நமக்கு தாகம் இருக்கா? நான் மட்டும் மீட் படைஞ்சால் போதுமா? என் குடும்பம் மட்டும் இயேசு தெரிஞ்சால் போதுமா? எத்தனையோ பேர் இன்னும் இயேசுக்கிட்ட வராமல் இருக்காங்க, இயேசு தெரியாமல் இருக்காங்க, இயேசுனா யாருனே தெரியாமல் இருக்காங்க. பேர் கேட்டிருப்பாங்க, ஆனால் மீட்புனா என்ன, ஆவியானவனா என்ன, அப்பா கடவுள்னா யார் தெரியாது. நம்ம கிறிஸ்தவங்களே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் யார் சொல்கிறது? யாரா? ஜெபிச்சா மட்டும் போதுமா? ஜெபம் செயலாகவும் முடிஞ்ச அளவு நம்ம முடியாதவங்க ஜெபிப்போம். செய்கிறவங்களும் உருவாகணும், செய்கிறவங்க உருவாகணும். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம இப்போ மாதம் நடக்குதா இங்கே ப்ரேயரு? மாதம் நடக்குதா? ஒவ்வொரு வாரமும் நடக்குது. எத்தனை பேர் உருவாகிருக்கீங்க? நம்ம கேட்டுட்டு அப்படியே போயிடலாமா? ஒவ்வொரு முறையும் இறைவார்த்தை கேட்குறோம், அதை வாழ்வாக்க வேண்டாமா? அதை நாம் செயல்படுத்த வேண்டாமா? நாம் உருவாக்க வேண்டாமா? மற்றவங்களை இயேசுட்டு கொண்டு வர வேண்டாமா? கேட்டுகிட்டே இருக்கலாமா? அப்படி இல்லை. நாமளும் நற்செய்தி அறிவிக்கிற சீடர்களாக நாம் மாறணும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த வாய்ப்புகளை நம்ம கொடுத்துட்டே இருக்காரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆன்ம தாகம் நமக்கு இருக்கும்போது ஆண்டவருடைய கனவை நாம் நனவாக்குகிறோம். ஆன்ம தாகம். ஆண்டவர் இயேசுவுக்கு 2 இடத்துல நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒன்று சிலுவையில் கடைசியாக சொன்னார், நான் தாகமாக இருக்கிறேன். அப்போ என்ன தாகம்? ஆன்ம தாகம். ஆன்மாக்களின் பற்றிய தாகம் தான். ஆன்மாக்கள் எல்லாரையும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் அழிவுக்குள்ளாகாதபடி அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய தாகம். அப்போ ஒருத்தர் கூட அழிந்து போகக்கூடாது, ஒருத்தர் கூட. அப்போ அந்த இயேசுடைய தாகத்தை தணிக்கிறதுக்கு அங்கே ஆள் இருந்துச்சா? சிலுவை அடியில் ஆள் இருந்துச்சா? இருந்தாங்க. அட்லீஸ்ட் எதையோ கொடுத்தாங்களா இல்லையா? தாகத்தை தணிக்க புளித்த திராட்சை ரசத்தை அந்த பஞ்சில் தோய்த்து அவர் சுவைத்த பின்னர் எல்லாம் நிறைவேற்றி சுவைத்தார். அந்த தாகத்துக்காக சுவைத்தார் இல்லையா? அங்கே சிலுவையில் ஆன்மாக்களை பற்றிய ஒரு தாகத்தை அவர் வெளிப்படுத்தினார். அந்த தாகத்தை தீர்க்க ஆள் இருக்குதுங்கிறத ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துச்சு. இப்போ நான் சிலுவை அடியில் இருந்திருந்தா யோவான் இடத்துல நான் இருந்திருந்தா நான் இயேசுக்கு தாகத்தை தணிச்சிருப்பா இல்லையா? நீங்கள் கொடுத்துருப்பீங்களா இல்லையா? கொடுத்துருப்போம், நம்புவோம். அப்போ நான் இருக்கிறேன், இயேசுடைய தாகத்தை தணிக்க நாம் இருக்கிறோம். ஏன்னா இயேசு அன்னைக்கே நம்பினார். ஆனால் நான் நம்பிக்கையை பொய்யாக்கலாமா? பொய்யாக்கக்கூடாது. நான் இயேசு உண்மையிலேயே இயேசுடைய தாகத்தை தணிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது இன்னொரு இடத்துல இயேசு முன்னாடியே சொன்னார், சமாரிய பெண்ணிடம் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடு. அங்கேயும் அவர் தாகத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த பொண்ணு தண்ணி குடிச்சா? இல்லை, கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. அதுக்கு முன்னாடி இவர் தான் வாழ்வதரும் தண்ணீர் என்பதை அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிச்சு. கடைசியில் கொஞ்சம் போராடினாலும் கடைசியாக தெரிஞ்சிச்சு. அப்போ அங்கேயும் ஆண்டவர் ஆன்மாவின் தாகத்தை பற்றி தான் சொன்னார். அப்போ தான் அவர் சொன்னார், சீடர்கள் உண்ணுங்கன்னு சொல்லும்போது, இல்லை, நான் உண்ண வேண்டிய உணவு ஒன்று உண்டு, என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய உணவு. அவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, மீட்பு பணி. சிலுவையில் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து நான் இந்த உலகை மீட்கணும். அது எனக்கு கொடுத்த பணி, மீட்பு பணி, அவசர பணி. மீட்பு பணி என்பது அவசர பணி. வெள்ளம் வருது, மீட்பு பணிக்குழு வராங்க இல்லையா? ஒரு ஆபத்து வருது, மீட்பு பணிக்குழு கவர்மெண்ட் அனுப்புது இல்லையா? அவங்க ரொம்ப அசால்ட்டாக மெதுவாக டீ குடிச்சிட்டு அப்படி செய்வாங்களா? உடனடியாக அவங்க தண்ணியோ நெருப்போ எதனாலும் அதுக்குள்ளே குதிச்சு மக்களை காப்பாற்றுவாங்க. அது அவசர பணி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அவங்க இறந்துருவாங்க. அப்போது மீட்பு பணி என்பதும், இந்த சிலுவையிலே ஆண்டவர் நம்ம கொடுத்த மீட்பு பணி என்பதும் ஆன்மாக்களை அவசரமாக மீட்டெடுக்கக்கூடிய பணி. சரி, நாளைக்கு செஞ்சுக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு செஞ்சுக்கலாம், ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம், அப்படி நாம் தள்ளி போடலாமா? இப்போ நமக்கு இன்றே மீட்பு நாள், இதுவே தகுந்த காலம். தவ காலத்தில் 2-3 முறை அதை கேட்டிருப்போம் இல்லையா? அப்போ நமக்கும் மீட்பு நாள், மற்றவர்களையும் மீட்புக்குள்ளே கொண்டு வருவதற்கான காலம். அதனால் திருத்தூதர் பணிகள் இந்த பார்க்குறோம். ஆண்டவர் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் தங்களோடு சேர்த்து கொண்டே வந்தார்கள் இல்லையா? அப்போ எல்லாரையும் மீட்டெடுக்கணும்.
ஆன்ம தாகம் இருந்தால் மட்டும்தான் இதை நாம் செய்ய முடியும். எனக்கு நாளானைக்கு 2 நாள் கழித்து எனக்கு சில்வர் ஜூபிலி எங்கள் பங்கில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் இருந்து அங்கே வேலையெல்லாம் முடிக்கலாம். கூப்பிட்டோடனே நான் வரேன்னு சொல்லிட்டேன். உங்களை சந்திக்கணுங்கிற ஒரு ஆசை தான், உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணுங்கிற ஒரு ஆசை தான். அதனால் இல்லைன்னா நான் அங்கே ஜூப்ளி வேலை இருக்குது, பிஷப் மாஸ் இருக்குது, நான் தயார் பண்ணணும். 2 நாள் தான் இருக்குது இன்னும். அப்போ எனக்கு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அதுதான் அந்த ஆன்மாக்களை பற்றிய ஒரு அக்கறை. அவங்களும் இயேசுவை தெரிஞ்சுக்கணும், நான் அனுபவிச்ச இயேசுவை அவங்களுக்கும் சொல்லணும், அதுதான். அப்போ அந்த தாகம் பிலிப்புக்கு இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். பிலிப்பு என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த தாகத்தோட அந்த நிதியமைச்சரை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என நினைத்து ஓடி போகிறார். எங்கே கொஞ்சம் லேட்டாச்சுன்னா அவங்களுக்கு பார்க்க மிஸ் பண்ணிடுவோமோன்னு நினச்சி ஓடி போகிறாரு. அந்த பாலைவன பாதையில் அந்த வெயில் நேரத்தில் எந்த களைப்பையும் பார்க்காம அவர் ஓடி போகிறார். அப்போது நாமும் நற்செய்தி அறிவிப்பனைக்காக ஓட வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார். இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார். நாமும் ஓடணும். ஓடிடு இயேசுவின் பின்னே ஓடிடுன்னு ஒரு பாட்டு. நாங்கள் அங்கே ஸ்கூல் வச்சுக்கிறனால, நற்செய்தி அறிவிப்பு ஸ்கூல்னால இந்த மாதிரி நிறைய பாட்டெல்லாம் போடுவோம். இயேசுவின் பின்னே வலதுபுறம் சாயாமல், இடதுபுறம் சாயாமல், இயேசுவின் பின்னே ஓடிடு. யார் பின்னாடி போகணும்? நாம் யார் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம்? நல்லா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இயேசு பின்னாடி ஓடுறோமா? ஆனால் இயேசு பின்னாடி தான் ஓடணும். சிலுவை பின்னாடி தான் நம்ம ஓடணும். இல்லை அங்கே வேறு எங்கே ஓடினாலும் நமக்கு ஆபத்தில் தான் சிக்குவோம். அதனால் இயேசு பின்னாடி நம்ம போடணும். அந்த பிலிப்பு இயேசுவுக்காக ஓடினார். இயேசுவுக்காக அந்த பாலை நில பாதையில் ஓடினார். ஹல்லேலூயா. அங்கே போய் என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த எத்தியோப்பிய நிதியமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா, எசாயாவின் எழுதிய அந்த இறைவாக்கு பகுதியை வாசிக்கும்போது அவருக்கு புரிஞ்சுதா? அவருக்கு எதுவுமே புரியல. அவர் இந்த பிலிப்பு ஓடுறாரு, தேரை நெருங்கி செல் அப்படின்னாரு. தேருக்கு பக்கத்துக்கு போயிட்டாரு. அப்போ இவர் கேட்குறாரு, நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு புரிகிறதா கேட்குறாரு. பிலிப்பு கேட்குறாரு, நீ வாசிக்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு புரியல, வேறு யாராவது விளக்கி காட்டாவிட்டால் என்னால் எப்படி அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவர் கேட்குறாரு, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, அடிப்பதற்கு இழுது செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்திரி போன் முன்னிலில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். இது யாரை பற்றி சொல்லுது? எசாயா இறைவாக்குனர் தன்னை பற்றி சொல்கிறாரா இல்லை வேற ஒருத்தரை பற்றி சொல்கிறாரா? எத்தியோப்பிய நிதியமைச்சருக்கு தெரியல, அவருக்கு தெரியல. அப்போது இவர் சொல்கிறாரு, இல்லை அது எசாயா இறைவாக்குனர் தன்னை பற்றி சொல்லலை. அப்போ இப்போ பிலிப்பு என்ன செய்யறாரு அப்படின்னா, வசனம் 35 பாருங்க. இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவித்தார். எந்த மறைநூல் பகுதி? அவர் எசாயாவின் இறைவாக்கு நூல் பகுதி. அந்த அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி யார் என்பதை அவர் விளக்கி காட்டுறார். அவர் வேறு யாரும் இல்லை, மெஸ்ஸியா இயேசு தான், நாசரேத்தூர் இயேசு தான். அவர் தான் இந்த நாட்களில் சிலுவையில் அறைஞ்சு கொண்டாங்க. அவர் இந்த எழுதப்பட்ட இந்த இறைவாக்கு நிறைவேறிடுச்சு. இந்த இயேசு தான் உயிர்த்து வந்துட்டாரு, இப்போ நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள் அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவை பற்றிய நற்செய்தியை பிலிப்பு அந்த நிதியமைச்சருக்கு அறிவிக்கிறாரு. இயேசுவை பற்றிய நற்செய்தி. அவர் வேற எதுவும் சொல்ல, நான் இங்கிருந்து வரேன் அங்கிருந்து வரேன், இது செஞ்சேன் அதை செஞ்சேன்னெல்லாம் சொல்லலை. டைரெக்டாக நற்செய்தி அறிவிக்க போயிட்டார். அப்போது ஒரு சிலருக்கு நாம் எப்படி நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். பஸ்ஸில் போகிறோமா? பஸ்ஸு பயணம் போயிட்டுருக்குறோம். ரெண்டு பேர் பக்கத்தில் எப்படியும் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க யாராவது ஒருத்தங்க. ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறோம். நம்ம அவங்கள்ட்ட பேசுவோமா? ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் ஃபோன் வச்சுட்ருக்காங்கல்ல, அதனால் அதிகமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்ககிட்ட எப்படியாவது இயேசுவை சொல்லணும். 5 நிமிஷம் பயணம் செஞ்சாலும் இயேசுவை பற்றி சொல்லணும், வாய்ப்பு சொல்லணும். எப்படி? மெதுவாக நமக்கு பேச்சு கொடுக்கலாம்ல. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, எத்தனை பேர் வீட்டில் என்ன சும்மா விசாரிக்கலாம்ல, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நம்மளை பற்றியும் அறிமுகம் செய்யலாம். நம்ம எப்படி இருக்கோம், நான் என்ன இயேசுவை சந்தித்தேன் சொல்லலாம், கொஞ்சம் சொல்லலாம்.
கிறிஸ்தவங்களாக இருந்தால் இன்னும் நல்லாவே சொல்லலாம். கிறிஸ்தவங்க அல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஞானமாக சொல்லணும். அப்போ உங்களுக்கு அவங்களோட பிரச்சனை என்னான்னு தெரிய வரும்போது அவங்களுக்கு இயேசுவை பற்றி அந்த இடத்துலேருந்து நம்ம தொடங்கணும். இந்த பிரச்சனையா, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்புங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு சந்த பொந்தில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா இயேசுவை பற்றி சொல்ல? நான் ஒரு முறை சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வீட்டுக்கு கேரளா போயிட்டுருக்கிறேன். கோயம்புத்தூர் பஸ்ஸில் என் பக்கத்தில் ஒரு பொண்ணு, வாலிப பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப ஃபோனில் வந்து அந்த பொண்ணோட லவ்வர்னு நினைக்கிறேன், அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. சண்டை, பயங்கரமாக சண்டை. அவங்களுக்கு இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் சண்டை. இந்த பொண்ணு சொல்லுது, நீ நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் போய் சாக போகிறேன். ரொம்ப அதிகமாக புலம்பிகிட்டே இருக்குது. ஒரு அரை மணி நேரம் பேசுகிறது அமைதியாக நான் கேட்டுகிட்டே இருந்தேன். கேட்டு இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு நான் எப்படி பேசுறது, எப்படியாவது இந்த பொண்ணுகிட்ட நான் பேசணும். அது நான் யூனிஃபார்மில் வேறு இருக்கேன். நம்ம பேசினா நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. ஓகே, என்ன பேசலாம் ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த பொண்ணுகிட்ட நான் எப்படியாவது பேசணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் என் டக்குன்னு ஒரு உந்துதல். என்னோடய ஃபோன் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபோன் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி காதில் வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு நான் என்னென்னா சொல்லணும்னு நினச்சிடும் அதெல்லாம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு நான் என்னென்னா பேசணும்னு நினச்சினோம் அதெல்லாம் ஃபோனில் இன்னொரு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் நானும் பேசினேன். பேசி முடிச்சுட்டு அமைதியாக இருந்துட்டேன். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, அமைதியாக இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து மெதுவாக அந்த பொண்ணு, சிஸ்டர் நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்கன்னு கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பொய் தான் சொன்னேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன், பொய் தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு ஒரு மாதிரி லவ் பண்ணி பிரச்சனையாக இருக்குமா, அதனால தான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு சிஸ்டர். நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அப்படியா, என்னம்மா பிரச்சனை? இப்படி தான் சிஸ்டர், நான் ரொம்ப 7 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த பையன் இப்போ வேறு கல்யாணம் பண்ண போகிறான், என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்குது. அப்போது அந்த பொண்ணையும் அவன் உண்மையாக இல்லை, அவன் இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணுறான் அப்படின்னு 2-3 இது பிரச்சனை சொல்லணும்னு நான் சொன்னேன். பார்த்தியா, அவன் உனக்கே உண்மையாக இல்லைல்ல, நீ வந்து கடவுளோட பிள்ளை, அதனால தான் உன்னை அதுலேருந்து காப்பாற்றிருக்காரு, நீ கடவுளை நம்பு, கடவுள் உனக்கு இது பெஸ்ட்டானதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கடவுள் அன்பை பற்றி நிறையா சொல்லுவோம். அந்த பொண்ணு கொஞ்ச நாள் எனக்கு தொடர்பு கான்டாக்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. நல்லா இருக்கா இப்போ. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாய்ப்பை தேடணும். நற்செய்தி அறிவிக்க சின்னதாக ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், அங்கே இயேசு பற்றி நாம் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த பிலிப்பு அந்த மறைநூல் பகுதியிலேருந்து தொடங்கி, ஏன்னா அவர் குழப்பத்தில் இருந்தார். நிதியமைச்சர் வந்து கொஞ்சம் குழப்பம், புரியல யாரை பற்றி சொல்கிறாரு. அந்த குழப்பத்தை தீர்க்கறக்கு ஆவியானவர் பிலிப் அனுப்புகிறாரு. அங்கே போய் அந்த பிலிப் அவருடைய குழப்பத்தை தீர்க்கிறாரு. அந்த மறைநூல் பகுதியிலேருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார். இயேசுவை பற்றிய நற்செய்தி என்ன? கெரிக்மான்னு சொல்லுவோம். 7 ஆன்மீக உண்மைகள். நற்செய்தி அப்படின்னாலே, முழு நற்செய்தி அப்படின்னாலே 7 ஆன்மீக உண்மைகள். என்ன 7 ஆன்மீக உண்மைகள்? 1, தந்தை கடவுள் இன்றும் நம்மை அன்பு செய்கிறார். கடவுளுடைய அன்பு அந்த முதல் ஆன்மீக உண்மை. அவர் நம்மை அன்பு செய்வது உண்மையா இல்லையா? அந்த கடவுளை பற்றி, தந்தை கடவுளை பற்றி சொல்வது முதல் ஆன்மீக உண்மை. 2வது ஆன்மீக உண்மை, இந்த உலகத்தில் பாவம் இருப்பது உண்மை, சாத்தான் இருப்பதும் உண்மை. இது 2வது ஆன்மீக உண்மை. 3வது, இந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்க இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார். பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, இதான் நற்செய்தி. விசுவாசத்தின் மறைபொருள் என்ன சொல்லுவோம்? இறப்பினை அறிக்கணும், உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கிறோமா? உயிர்ப்பை இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார். இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார். நாம எடுத்து உரைக்கணும். இயேசு உயிர்த்தார்னு நாம சொல்லணும். உமது உயிர்ப்பையும் எடுத்து உரைக்கின்றோம்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்தால் பூசியில் பொய் சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் நாம் ஒவ்வொரு முறையும் நம்ம அதை அறிவிக்கணும், செய்யணும். அப்போது இந்த பிலிப்பு வந்து இந்த இயேசு பற்றி நற்செய்தி, பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பை தான் அந்த நிதியமைச்சருக்கு அறிவித்தார். இப்போ இந்த 7 ஆன்மீக உண்மை, கடவுள் அன்பு, பாவம், இயேசுவால் வருகிற மீட்பு, இதை நம்பி மனமாறும் போது நமக்கு தூய ஆவியானவர் கொடையாக கொடுக்குறார். நம்பிக்கை மனமாற்றம் என்பது 4வது ஆன்மீக உண்மை. நம்பி மனமாறும் போது நாம் தூய ஆவியை கொடையாக இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவை நம்பினா என்ன கிடைக்கும்? இயேசுவை நம்பினா என்னங்க கிடைக்கும்? என்ன கிடைக்கும்?
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி கொஞ்சம் எழுப்பி விடுங்க. சும்மா சொன்னேன், எல்லாரும் நல்லா முழிச்சிட்டு தான் இருக்கீங்க. இப்போ கடைசியில் கூட நல்லா முழிச்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. சந்தோஷம். அந்த 4வது ஆன்மீக உண்மை தூய ஆவியானவர். 5வது ஆன்மீக உண்மை, நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியின் ஆலயம். அப்போ தூய ஆவியானவர் யார், அவரோட குணநலங்கள் என்ன, அவர் நமக்குள்ள என்ன செய்ய போகிறார், என்ன தர்றாரு, அதெல்லாம் தெரிஞ்சது 5வது ஆன்மீக உண்மை. இது தூய ஆவியின் வரங்கள் கொடைகள் எல்லாம் பயன்படுத்தி திருச்சபை கட்டி எழுப்பணும். திருச்சபை தான் 6வது ஆன்மீக உண்மை. திருச்சபைனா என்ன, திருச்சபை எப்படி வளர்ந்து செய்யுது, இப்போ என்ன பணிகள், இதை பற்றி தான் தெரியணும். நாம் தொடக்க கால திருச்சபை இது 6வது. இதெல்லாம் செஞ்சால் நமக்கு நிலை வாழ்வு உண்டு. அது 7வது ஆன்மீக உண்மை. இந்த தான் முக்கியமாக ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம திருச்சபைக்குள்ளே நமக்கு இருக்கிற முக்கியமான நற்செய்தி அறிவிப்பு. ஹல்லேலூயா. இந்த 7 ஆன்மீக உண்மை நமக்கு தெரிஞ்சால் போதும், நமக்கு பரலோகம் கிடைச்சிரும். பரலோகம் வேணும்ல, பரலோகம் கிடைச்சிரும். அப்போ இதுக்குள்ளே நாம் வளரணும். இந்த 7 ஆன்மீக உண்மை தான் விசுவாச பிரமாணத்தில் நம்ம சொல்கிறோம். இந்த 7 ஆன்மீக உண்மை தான் அதில் வருது. நம்ம 7 ஆன்மீக உண்மை தான் நம்முடைய அருட்சாதனங்கள் 7 இடத்துல வருது. இது எல்லாமே 7 ஆன்மீக உண்மைகளை பேஸ் பண்ணி தான் திருச்சபை. ஒன்றும் சும்மா இல்லை, நல்ல ஞானத்தோடு செயல்படுறது மிகப்பெரிய ஒரு கொடை நமக்கு. அதனால் ஒவ்வொன்றும் தூய ஆவியானவரின் செயல்பாட்டுடன் அவருடைய உதவியோடு தான் திருச்சபை இயங்கிட்டு இருக்குது. அதனால் அந்த ஞானம் தூய ஆவியார் கொடுக்குற அந்த ஞானம் திருச்சபைக்குள்ளே நிறைஞ்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கணும். யாருக்காவது அறிவிக்கணும். இந்த பாஸ்கா காலத்தில் யாரையாவது இழுத்து பிடிச்சி இயேசுவை பற்றி சொல்லிடுங்க. சொல்லுவீங்களா? சொல்லணும். இப்போது இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, தூய ஆவியானவர் அந்த நற்செய்தி எல்லாம் அறிவித்து முடிஞ்ச உடனே இவர் என்ன செய்கிறாரு, அந்த பிலிப்பு நிதியமைச்சர், இப்போது நான் இயேசுவை நம்புகிறேன், அவர் அறிவித்த நற்செய்தியை கேட்டு அவர் என்ன செஞ்சார், இவரை நம்பிட்டார். ஓ, அப்படி ஒருத்தர் இருக்காரா, இப்படி இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் நம்ம பாவத்தையெல்லாம் மீட்டு எடுத்துட்டாரா, நம்ம பாவத்திலேருந்தெல்லாம் மன்னிப்பு கொடுத்துட்டாரா, விடுதலை கொடுத்துட்டாரா, அந்த இயேசுவை எனக்கும் வேணும், அந்த இயேசுவை நம்பினா எனக்கு என்ன கிடைக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ நம்பினா நீ திருமுழுக்கு பெற்றுக்கொள், நீ நம்பினா நீ திருமுழுக்கு பெற்றுக்கொள். அப்போ திருமுழுக்கு பெற்றால் உனக்கு புது வாழ்வு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். புது வாழ்வு கிடைக்கும். அப்போ இவர் அங்கே ஓகே நான் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முழு மனசாக ஏற்றுக்கிறார், நம்பிட்டார், இயேசுவை முழுசாக நம்பிட்டார். ஹல்லேலூயா. அப்போது இந்த நிதியமைச்சருக்கு நற்செய்தி அறிவிக்க ஆர்வமுள்ள அந்த பிலிப்பு தொடர்ந்து நற்செய்தி அறிவிச்சு செசாரியா போய் சேரும் வரை சென்ற விடங்களில் எல்லாம் நற்செய்தி அறிவித்தார் அப்படின்னு சொல்லி அந்த பேசேஜ் முடியும். அவர் தொடர்ந்து நற்செய்தி அறிவித்து கொண்டே சென்றார். தூய ஆவியார் பிலிப்பை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டார். வந்த வேலை முடிஞ்சுது, நீ போயிரு. அவர் அங்கே விருந்து சாப்பிடல, இல்லை எத்தியோப்பியா வா நான் உனக்கு மரியாதை செய்யணும், கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாரா? இல்லை, வந்த வேலை முடிஞ்சுது, போயிட்டார், அவ்வளோதான். அப்போ நற்செய்தி பணியாளர்கள் என்ன நோக்கத்துக்காக போகிறோமோ அந்த நோக்கம் முடிஞ்ச உடனே அடுத்த வேலைக்கு போயிடணும். அதுவும் ஒரு பாடம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது நாம் எல்லா செயலிலும், நம்முடைய செயலிலும் சொல்லிலும் செயலும் நற்செய்தி பணியாளர்கள் என்பதை மனசுக்குள்ளே நம்ம வச்சுட்டே இருக்கணும். இப்போ 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ யாருக்கு கேடு. நற்செய்தி அறிவிக்காவிடில் தான். அதனால் பயப்படாதீங்க. அறிவிக்கலைன்னா தான் சொல்லிக்கிறாரு, நம்மளாம் அறிவிக்கிறவங்க, அதனால் நம்ம பயப்படணும் அப்படின்னு தேவையில்லை. அப்போ நற்செய்தி அறிவிக்கலை அப்படி நமக்கு ஒரு பிரச்சனை வருது, கேடு வருது, துன்பம் வருதுன்னு என்ன காரணம்? சில நேரம் நாம் இயேசுக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம், நற்செய்தி அறிவிக்காமல் வாய்ப்பு கிடைச்சோ அறிவிக்காமல் இருந்திருக்கலாம். பவுல் சொல்கிற வாய்ப்பு கிடைத்தாலும் விட்டாலும் நற்செய்தியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ நாம் வாய்ப்பு கிடைச்சோ அறிவிக்காமல் இருந்தால் அதுவும் பாவம் இல்லையா? அப்போது செய்தி அறிவிக்காவிடல ஐயோ எனக்கு கேடு, மற்றவங்களுக்கு இல்லை. நான் அறிவிக்கலைன்னா எனக்கு தான் கேடு, மற்றவங்களுக்கு இல்லை. மற்றவங்களுக்கு நான் கடவுள்கிட்ட போய் நிற்கும்போது என்ன தான் கேட்பார். அப்போ இதைத்தான் பைபிள் சொல்லுது, இதையே தான் திருச்சபையும் நமக்கு சொல்லுது. திருச்சபை போதனை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, திருத்தந்தை 6ஆம் பவுல் என்ன சொல்லிக்கிறாரு, திரு அவையின் இயல்பே நற்செய்தி அறிவிப்பு.
திரு அவையினுடைய நேச்சர் ஆஃப் த சர்ச் என்னது? திரு அவையினுடைய இயல்பு. மனித இயல்பு என்னது? மனித இயல்பு. கடவுளுடைய இயல்பு என்னது? கடவுளுடைய இயல்பு அன்பு தான். அன்பு இறக்கம் தான் அவருடைய இயல்பு. ஆமாம், நம்ம அப்படி இல்லைல்ல. ஆனால் மீட்கப்பட்ட திருச்சபை, உயிர்த்த இயேசுவை சந்தித்த திருச்சபை அவருடைய இயல்பு என்ன அப்படின்னா நற்செய்தி அறிவிப்பதே திருச்சபையினுடைய இயல்பு. அது இயல்பிலிருந்து மாறாது. திருச்சபையுடைய இயல்பு நற்செய்தி அறிவிப்பு அப்படின்னு சொல்லி 23ஆம் யோவான் சொல்கிறார். 23ஆம் யோவான், திருத்தந்தை 23ஆம் யோவான் திருச்சபை இயல்பே நற்செய்தி அறிவிப்பு. 6ஆம் பவுல் என்ன சொல்கிறார்னா, திருச்சபை இருப்பதே நற்செய்தி அறிவிக்க. திருச்சபை யார்? திருச்சபை நாம தானே திருச்சபை. நாம் இருப்பதே எதுக்கு? நாம் இருப்பது நற்செய்தியை. அப்போ நாம் எல்லாம் யார்? நற்செய்தி அறிவிக்கும் சீடர், மிஷனரி டிசைபிள்ஸ், எம்டிஸ். நம்மளாம் யார்? எம்டி. எதுக்கு எம்டி? நம்மளாம் எம்டினா என்ன? பெரிய ஆள் இல்லையா? எம்டி. அப்போ நம்ம யாராவது கேட்டால் நான் எம்டின்னு சொல்லலாம். மிஷனரி டிசைபிள், நற்செய்தி அறிவிக்கும் சீடர். எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், நான் ஒரு எம்டி. அப்போ இது மறக்கவே கூடாது, சரியா? யாராவது கேட்டால் நான் எம்டின்னு தைரியமாக சொல்லலாம். அப்போது ஒவ்வொருத்தருமே நற்செய்தி அறிவிக்கும் சீடர்கள். திருச்சபையோட இயல்பு, திருச்சபை இருப்பது எல்லாமே நற்செய்தி அறிவிக்க தான். இப்போ 2ஆம் ஜான்பால், நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் திருச்சபையில் புதிய நற்செய்தி அறிவிப்பு அப்படிங்கிறத சேர்த்தனார். நற்செய்தி ஒன்று தான், இயேசு தான். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு தான், அவர் தான் நற்செய்தி. அதை நற்செய்தியை புதிய வடிவங்களில், புதிய முறைகளில், புதிய ஆற்றலோடு, புதிய அனலோடு, புதிய வடிவங்களில் நற்செய்தியை கொடுக்கணும். இப்போ ஸ்கூல்லலாம் டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கா இல்லையா? இருக்கா? புதுசாக இருக்கா இல்லையா? பழைய நாங்கள் படித்த காலமாக இப்போ இருக்குது இல்லை, எல்லாம் புதுசாக இருக்குது. பழைய லைஃபாய் சோப்பு பார்த்துருக்கீங்களா? லைஃபாய் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்குமா? ஒரு மாதத்துக்கு ஒன்று போதில்ல, செங்கல் மாதிரி பெருசாக சோப்பு கலரில் இருக்கும். போட்டு தேய்ச்சா கரையவே கரையாதில்ல. அதே நியூ லைஃபாய் அப்படின்னு இப்படி வருது இல்லை? அதில் ஏதாவது எசன்ஸ் குறையுதா? அதே தான். ஷேப்பை மாற்றிட்டாங்க, கலரை மாற்றிட்டாங்க, சைஸை மாற்றிட்டாங்க இல்லையா? ஆனால் நியூ லைஃபாய் அப்படி தானே? அப்போது நற்செய்தி மாறாது, அதனுடைய இயல்பு மாறாது. ஆனால் அதை புதிய வடிவங்களில் கொடுக்கலாம். புதிய, எப்போவுமே இப்படி தியானமாக இல்லாமல் நடனமாக கொடுக்கலாம், பாட்டாக கொடுக்கலாம், ட்ராமாவாக கொடுக்கலாம், இன்னும் என்னென்ன வகையில் நற்செய்தி அறிவிக்கலாமோ புதிய வடிவங்களை, க்ரியேட்டிவிட்டியை நாம் பயன்படுத்தணும். படைப்பாற்றலோட நற்செய்தியை உயிரோட்டமுள்ளதாக அறிவிக்கணும், சும்மா இல்லை. தொடக்க கால திருச்சபையிலேருந்து அதே ஃபயர், புதிய அனல், புதிய ஒரு பெந்தகோஸ்தே அனுபவம் இந்த காலகட்டத்துக்கு தேவை. ஹல்லேலூயா! புதிய பெந்தகோஸ்தே அனுபவம் தேவை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியானவர் வந்தார், அவங்க அனலோடு அறிவிச்சாங்க. இன்றைய காலகட்டத்தில் நமக்கும் அந்த பெந்தகோஸ்தே அனுபவம், புதிய நெருப்பு நமக்கு தேவை. புதிய ஒரு நெருப்பு, அந்த புதிய அனல், புதிய ஆர்வம், நமக்குள்ள ஒரு என்தூசியாசம் அது இருக்கணும். அது இருந்தால் நாம் தைரியமாக இயேசுவை பற்றி அறிவிக்கலாம். அதுதான் நம்முடைய சீடர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு. ஹல்லேலூயா! அப்போ திருத்தந்தை ஜான்பால் புதிய அப்படிங்கிற வார்த்தையை நற்செய்தி அறிவிப்பில் சேர்த்தனார். அதுக்கு பின்னாடி வந்த திருத்தந்தை நம்முடைய பெனடிக்ட் 16ஆம் பெனடிக்ட் திருச்சபைக்குள்ள புதிய நற்செய்தி அறிவிப்புக்கான ஒரு பேராயத்தை திருவையில் ரோமில் ஒரு பேராயம் ஒன்றை அதுக்கு அறிவித்தார். அது தொடர்ந்து அப்படின்னு என்ன, திருச்சபையில் தொடர்ந்து நற்செய்தி அறிவு பண்ணி நடக்கணும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போ அதுக்கப்புறம் வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் ஜாய் ஆஃப் காஸ்பல் அப்படிங்கிற ஒரு மடல் எழுதினார். அதில் நற்செய்தியின் மகிழ்ச்சி, நற்செய்தி அறிவிப்பதில் உள்ள மகிழ்ச்சி, வேற எதுலேயும் நமக்கு மகிழ்ச்சி இல்லை. நற்செய்தி இயேசுவை மற்றவங்களுக்கு கொடுத்தா அதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும்? இயேசுவை கொடுக்கறதா மகிழ்ச்சி. நற்செய்தி அறிவிப்பதில் உள்ள மகிழ்ச்சியை பற்றி அதில் எழுதப்பட்டிருக்குது. இப்போ நாம் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னா, நாமும் நற்செய்தியை அறிவிப்பதற்காக தான். நாம் எதுக்கு இருக்கிறோம்?
நற்செய்தியை அறிவிக்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. லூக்கா நற்செய்தி இப்போ திருச்சபை சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா மத்தேயு நற்செய்தி சொல்லுது 28ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இல்லையா? நீங்கள் உலகெங்கும் சென்று எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். சீடராக்குதல். நான் ஒரு சீடர் அப்படின்னா நான் இன்னொரு சீடனை உருவாக்கணும். இல்லைன்னா நான் பலன் இல்லை. ஒரு விதை இன்னொரு விதையை உருவாக்காவிடில் அது தன்னிலே பயனற்றதாகும். ஒரு விதை இன்னொரு விதையை அது முளைச்சி கனி தந்து இன்னொரு விதை பல விதைகளை அது கொடுக்கணும். இல்லைன்னா அது பயனில்லாத விதை, செத்த விதையாக ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ நான் ஒரு சீடன் அப்படின்னா, உயிருள்ள ஒரு சீடன் அப்படின்னா நான் சீடர்களை உருவாக்கணும். நான் சீடர்களை உருவாக்காத சீடன் அல்ல, சீடர் அல்ல. இல்லையா? முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களா இயேசுக்கு பிள்ளைகளாக நம்ம மாற்றணும். அது நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான பணி. இப்போ மத்தேயு நற்செய்தி சொல்லுது எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். சரி, திருநெல்வேலி மட்டும் போதுமா? பத்தாது. இல்லை கிறிஸ்துவங்க மட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாரா? ஏதாவது இங்கே ஜாதி பற்றி சொல்லிக்கிறாரா? இந்த இன மக்களை மட்டும் சீடராக்குன்னு சொல்லிக்கிறாரா? எதுவுமே இல்லைல்ல. எல்லா மக்களினத்தாரையும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ எல்லாரும் இயேசுவோட சீடராக்கணும். இயேசுடைய கட்டளை எப்போ கொடுத்த கட்டளை? இயேசு இறந்து 40 நாள் இந்த உலகத்தில் இருந்து 40ஆம் நாள் விண்ணேற்படையும் போது கடைசியாக நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நீங்கள் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இயேசு கடைசியாக கொடுத்ததுங்க. நம்ம வீட்டில் யாராவது இறக்கும்போது, வயசானவங்க இறந்து போகும்போது கடைசியாக ஏதாவது சொல்லிட்டு போவாங்கல்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு போனால் கடைசியாக என்ன பேசினாருன்னு கேட்பாங்களா இல்லையா? இறந்த வீட்டுக்கு யாராவது போனால் கடைசியாக என்ன பேசினார், யார்கிட்ட பேசினார், என்ன பேசினார் கேட்பாங்களா இல்லையா? அப்படின்னா கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருவேளை சொத்தை பற்றி கூட பேசியிருப்பாங்களாம். இல்லை இதை இவங்க செய்யுங்கன்னு கூட பேசியிருப்பாங்களே. அது மாதிரி ஆண்டவர் இயேசு இந்த உலகை விட்டு விண்ணகத்துக்கு செல்லும் பொழுது கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை தான் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இது மிகப்பெரிய கட்டளையா? இது ஆப்ஷனா? முடிஞ்சால் செய்யுங்கன்னு சொன்னாரா? கட்டாயம் செய்யக்கூடிய கட்டளை, செய்ய வேண்டிய கட்டளை. இது முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலை, கட்டளையாகவே கொடுத்துட்டு போனார். அதனால் இதுலேருந்து தப்பிக்க நம்மால் கட்டளையை மீறுவது பாவம் இல்லை, பெரிய கட்டளையை மீறுவது பெரிய பாவ சங்கீதனை செய்யும்போது இதையும் சேர்த்து சொல்லுங்கள். நற்செய்தி அறிவிப்பு கட்டளையை நான் மீறிட்டேன், நான் செய்யலை, நம்ம சொல்கிறோமா? என்னைக்காவது சொல்லிக்கிறோமா? இல்லை, நமக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 47வது வசனம் சொல்ல படிங்க யாராவது. அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா நற்செய்தி. பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் பறைசாற்றப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தியில் இதே நற்செய்தி கட்டளை தான் இன்னொரு நற்செய்தியில் வேற மாதிரி சொல்றார். என்னது? பாவம் மன்னிப்பு பெற எருசலேம் தொடங்கி அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு எருசலேமில் தான் விண்ணேற்றம் அடைஞ்சார் இல்லையா? முதல்ல இங்கே அறிவிங்க எருசலேம், யூதயா, சமாரியா, அப்புறம் உலகின் கடையெல்லை வரைக்கும் திருத்தூர்படி 1:8 சொல்லப்படுது. அப்போது எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் பறைசாற்றப்பட வேண்டும். என்னத்தை? பாவ மன்னிப்பு பெற மனம் மாற, பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என்னும் நற்செய்தியை மனமாறுங்க, இயேசு இருக்காரு, இயேசு நம்புங்க அப்படின்னு எல்லா நாடுகளுக்கும் பறைசாற்றப்பட வேண்டும்னு லூக்கா நற்செய்தி சொல்கிறாரு. சரி, யோவான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மார்க் 16:15. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். யாருக்கெல்லாம்? உலகெங்கும் சென்று. மனுஷங்களுக்கு மட்டும்னு சொன்னாரா? படைப்புக்கெல்லாம் அசிசியார் செய்தது போல செடி கொடிகளுக்கு, மிருகங்களுக்கு, மீன்களுக்குன்னு எல்லாத்துக்கும் அறிவிச்சார். படைப்பிற்கெல்லாம் நாம நற்செய்தியை பறைசாற்றணும். இப்போ இது பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கட்டளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது, இந்த நிதியமைச்சர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இயேசுவை நம்பி திருமுழுக்கு பெற்றார் இல்லையா? இயேசுவை நம்பி
திருமுழுக்கு பெற்றார். அப்போது அவர் எப்போ இயேசுவை நம்பினாரோ அவருடைய பிரச்சனை அந்த இடத்துல காணாமல் போயிடுச்சு. அந்த பாலைவன பாதையில் ஒரு சோலை வனத்தை அவர் பார்க்குறார். ஒரு சோலை வனத்தை அவர் பார்க்குறார். அவர் பார்த்த உடனே அவர் இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் திருமுழுக்கு பெற தடை என்ன அப்படின்னு 2 பேரும் தண்ணிக்குள்ளே இறங்கினாங்க. திருமுழுக்கு பெற்றாங்க. திருமுழுக்கு பெற்ற எத்தியோப்பிய நிதியமைச்சர் என்னவா ஆனார்? எத்தியோப்பிய நிதியமைச்சர்கிட்ட இந்த பண்பு என்ன அப்படின்னா, அவர் ஒரு அலினா தெரியும்ல, அலி வாழ்வு கொடுக்க முடியாது, அவரால் இன்னொரு ஜெனரேஷனை உருவாக்க முடியாது. அவர் ஒரு அலி. ஆனால் அவர் நிதியமைச்சர். அவர் எல்லா அந்த எத்தியோப்பிய நாட்டுக்கே நிதியமைச்சர். சொத்து பணப்பிரச்சனை அவருக்கு இல்லை. ஆனால் அவர்கிட்ட ஒன்று இருந்துச்சு, இறைவார்த்தை வாசிக்கிற பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதே போல் வழிபாடுகளை சரியாக செய்வார். ஒவ்வொரு ஆண்டும் எருசலேமுக்கு ஆண்டவரை வழிபட ஆலயத்துக்கு சென்று வரக்கூடியவராக இருந்தார். இப்படி அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களும் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு குறை, அவர்கிட்ட மகிழ்ச்சி இல்லை. என்ன இல்லை? எல்லாம் இருந்தது. அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு, அவர்கிட்ட செல்வம் இருந்துச்சு, கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு, இறைவார்த்தை. ஆனால் அவருக்குள்ளே என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை. ஏன் மகிழ்ச்சி இல்லை? அவர் ஒரு அலி. அவர் இன்னொருத்தர் ஜெனரேஷனை உருவாக்க முடியாது. அப்போது இந்த இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பிலிப்பு இயேசுவை அவர் கொடுத்த பிற்பாடு அவர் வாழ்வு கொடுக்கிறவராக மாறினார். பிரைஸ் தி லார்ட். வாழ்வு கொடுக்கிறவராக அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்வை பெற்றுக்கொண்டார். யார் வாழ்வு? இயேசுதான் வாழ்வு. இயேசுதான் வாழ்வு இல்லையா? அந்த வாழ்வை பெற்றுக்கொண்ட அவர் எத்தியோப்பிய நாடு முழுவதுக்கும் சென்று இயேசுவை அறிவித்தார். ஹல்லேலூயா. அப்போ நாம இயேசுவை வாழ்வை பெற்றுக்கொள்ளாத வரை நாமளும் எப்படி இருப்போமா? அந்த நிதியமைச்சரை போல அலிகளாக தான் இருப்போம். புரியுதா? நான் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்காத, ஒரு சீடரை உருவாக்காத வரை நான் ஒரு ஆன்மீக அலி. நானும் அப்போ மாறணும். நானும் வாழ்வு கொடுக்குறவங்களா, இயேசுவை மற்றவங்க பெற்றுக் கொடுக்குறவங்களா மாறணும். அதனால தான் பவுல் சொல்லுவார், உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை நான் பேறுகால வேதனைப்படுகிறேன்னு சொன்னார். அப்போ கிறிஸ்துவை பெற்றுக் கொடுக்கறது தான் நற்செய்தி அறிவிப்பாளருடைய வேலை. அப்போ எனக்கு இயேசு இருக்காரு, நான் இன்னொருத்தருடைய இதயத்துக்குள்ளே இயேசுவை கொடுக்கணும். மதர் தெரசா தான் சொன்னாங்க, என் இதயத்தில் இருக்கிற இயேசுவை இன்னொரு இதயத்துக்கு கொடுப்பது தான் நற்செய்தி அறிவிப்பு. அப்போ இயேசுவை மற்ற இதயத்துக்கு நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆற்றலை வேண்டி நாம் இந்த நேரத்தில் ஆராதனையில் நானும் ஒரு நற்செய்தி அறிவிப்பு சீடராக மாற வேண்டும் என அந்த ஆற்றலை வேண்டி நாம் ஜெபிப்போம். தூய ஆவியானவர் வந்தால் மட்டும்தான் அது முடியும். பிரைஸ் தி லார்ட். திருத்தூர் பணி 1:8 சொல்லப்படும், தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பின் நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் சாட்சிகளாக இருப்பீங்க. அப்போ தூய ஆவி வந்தால் மட்டும்தான் நான் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் இப்போது ஆராதனை நேரத்தில் நாம் இயேசுவை பெற்றுக்கொள்ளவோம், தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவோம். ஆவியானவர் வந்தால் எல்லாம் புதிதாக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஒன்று நான் பார்த்துக்கிறேன், அர்த்தமுள்ள வழிபாடு செய்கிறவங்களா நாம் மாறணும். அர்த்தமுள்ள வழிபாடு. யோவான் 4:23 அந்த சமாரிய பெண்ணிட்ட இயேசு சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? நீங்கள் உயிருள்ள வழிபாடு சொல்லுங்கள். உயிருள்ள வழிபாடு நாம் செலுத்தணும். அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் வழிபட வேண்டும். உள்ளத்தில் நாம் வழிபடுறவங்களாக மாறும்போது நாம் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்குறவங்களாக மாறுவோம். திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்களும் அந்த திருமுழுக்கின் அருள் அடையாளத்தை, அதாவது திருமுழுக்கின் அபிஷேகத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள நாம் உதவி செய்வோம். திருமுழுக்கில் நாம் எல்லாம் கடவுள் பிள்ளையாக மாறிக்கிறோம். திருமுழுக்கில் நற்செய்தி அறிவிப்பு கட்டளையை திருச்சபையை நம்மகிட்ட கொடுத்துருக்கு. திருமுழுக்கில் நாம் தூய ஆவியாரை பெற்றிருக்கிறோம். அதை நாம் ஒவ்வொரு முறையும் புதுப்பித்து கொண்டு நாமும் இயேசு சீடர்களாக மாற ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார். இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார். இயேசு உயிர்த்தார், நம்மோடு வாழ்கிறார். ஆமென், ஆமென்.
தொடுவின் காதுகளை உன் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உன் குரலை கேட்க வேண்டுமே. தொடுவேன் ஆண்டவரே, தொடுவேன் வாழ்வினையே. இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தொடுமென் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. கண்களை மூடி இறை பிரசன்னத்திற்குள்ளாக நம்மளை தாழ்த்தி விட்டு கொடுப்போம். இயேசு கிறிஸ்து உடலோடும் ஆன்மாவோடும் நம் மத்தியிலேயே கடந்து வந்திருக்கிறார். இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் நம் மத்தியிலேயே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் கண்களை மூடி இதோ இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மளை முழுமையாக அர்ப்பணம் செய்வோம். காலை முதல் இந்த மாலை மட்டும் தேவ பிரசன்னத்தினுடைய வெளிச்சத்தில் தாகம் தாகம் என்று சொல்லி இதோ அவருடைய அன்புக்காக ஏக்கத்தோடு இந்த இடத்தில் இதோ அவருடைய தொடுதல் என் மீது கடந்து வராதா, இதோ அவர் என்னை தொட்டு சுகப்படுத்த மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு பெருமூச்சோடு இந்த இடத்தில் காத்திருக்கிறோமே. இந்த நேரத்திலும் கூட அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான்: சுமை சுமந்து போன என்னுடைய அருமை மக்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி நமக்காக கல்வாரியில் தம்மையே வெறுமையாக்கி இதோ இறுதியில் இதோ கல்வாரியில் தன் உயிரையே கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த அந்த தேவனுடைய வல்லமை இந்த இடம் முழுவதும் இதோ வெளிச்சமாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம் இருதயத்தை திறந்து கொடுப்போம். இயேசு உற்று நோக்கி பார்க்கிறார். யாரேனும் உண்டோ இந்த இடத்தில் எனக்காக வாழக்கூடிய இருதயம் உண்டோ என்று சொல்லி ஏக்கத்தோடு பெருமூச்சோடு தன்னுடைய உயிர் தெழுதலினுடைய வல்லமையை ஊற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க, நம் வாழ்க்கை பிரச்சனைகளை போராட்டங்களை நம்முடைய சொந்த ஞானத்தினால் அல்ல, அறிவினால் அல்ல, ஆனால் தேவ பலத்தினால் தேவ ஆற்றலினால் எல்லாம் கூடும் என்று சொல்வது போல விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று இறைவார்த்தை சொல்கிறது. இந்த நேரத்தில் நாம் விசுவசிப்போமா? நம் மத்தியில் தன்னுடைய அளவில்லாத அன்பை நம் மீது பொழியும்படியாக இதோ இந்த இடத்தில் தாகம் தாகம் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பாக ஒரு புது உருமாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் தாகத்தோடு காத்திருக்கிறாரே. இந்த நேரத்தில் இதோ முழுமையாக ஒப்பு கொடுங்க. சிலர் மேல தேவ பிரசன்னத்தினுடைய வெளிச்சத்தினுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு இதோ அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மளை முழுமையாக திறந்து கொடுப்போமா? இயேசுவிடத்தில் சொல்லுங்க, அப்பா என்னிடத்தில் வாங்க, என் ஆன்மாவில் ஒரு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை அர்ப்பணம் செய்கிறேன். இதோ சற்று நேரத்திற்கு முன்னதாக இறை வசனத்தின் வழியாக நாம் காதில் கேட்டோமே, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை அறிவிப்பதில் நீ கவனமாக இரு. நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ உனக்கு கேடு. ஆம், இந்த நற்செய்தி நிமித்தம் நாம் ஒருமனப்பட்டு குடும்பமாக அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம இருதயத்தில் எழுதப்படக்கூடிய ஒன்று உண்டு. நான் யாருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? எதற்காக இந்த பயணம்? வெறுமனே என் குடும்பத்தை பராமரிப்பதற்காகவா? இல்லை, எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த அந்த இயேசுவுக்காக சொல்லாலும் செயலாலும் நடத்தையாலும் நான் அவருக்காக வாழ்வேன். இந்த வைராக்கிய வாஞ்சையோடு இந்த இடத்தில் யாரேனும் இருக்கிறார்களா?
இயேசு உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்மளை தொடர்ந்து கொடுப்போம். இயேசுவிடத்தில் முழு மன தாழ்மையோடு ஒப்பு கொடுப்போம். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையும் இதோ இந்த இயேசுவுக்காக நான் வாழ்வதற்கு என்னை முழுமையாக அர்ப்பணம் செய்கிறேன். நாம் தொடர்ந்து கொடுப்போமா? தேவ பிரசன்னத்தினுடைய வெளிச்சம் இறங்கி கொண்டிருக்கிறது. மகிமையான அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இறந்த இயேசுவை உயிர்த்தெழுத செய்தவரினுடைய ஆவி இதோ நமக்குள் குடிகொண்டு இருக்கும் என்று சொன்னார். கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே நம்மையும் மரித்து போன நம் வாழ்க்கையில் இருந்து மீண்டும் நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த மனநிலையோடு நம்மளை முழுமையாக விட்டு கொடுப்போம். தேவ பிரசன்னத்தினுடைய வல்லமை நம்மளுடைய ஆன்மாவுக்குள்ளாக, நம்மளுடைய சரீரத்துக்குள்ளாக, நரம்புகளுக்குள்ளாக, தசைகளுக்குள்ளாக, எலும்புகளுக்குள்ளாக ஒரு புது வலிமையை ஊட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் யோசித்து பார்ப்போம். இதோ ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதே அவருக்காக வாழ்வதற்காக. இந்த நேரத்தில் இயேசுடைய கரத்தில் நம்மளை முற்றிலும் விட்டு கொடுப்போமா? இயேசுவிடத்தில் சொல்லுவோம், அப்பா, வாழ்வது உமக்காக. இந்த வாழ்க்கை பயணத்தில் நான் ஏனோதானா என்று நான் வாழ்வதற்கல்ல, இறை வசனத்தை ஆழமாக தியானித்து அந்த இறை வசனத்தினுடைய செழுமையையும் கொழுமையையும் என் நரம்புகளிலும் தசைகளிலும் எலும்புகளிலும் நான் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய சக்தி அல்ல, இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்த அந்த பரிசுத்த வல்லமை எனக்குள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நம்மளை விட்டு கொடுப்போமா? நம் தாகத்தோடு கேட்போம், நம் தாகத்தோடு கேட்போம். பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளுங்க, என்னை ஆட்கொள்ளுங்க, எனக்குள்ளாக கடந்து வாங்க, எனக்குள்ளாக கடந்து வாங்க. எல்லாருமே வாய்களை திறந்து நாம் குரல் எழுப்பி இந்த நேரத்தில் நாம் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது இதோ அவருடைய பிரசன்னத்தினுடைய வெளிச்சம் வல்லமையாக ஊற்றப்படக்கூடிய நேரம். அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தினுடைய வலிமையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இது. கண்களை மூடி, ஆவியானவரே எனக்குள் வாங்கப்பா, எனக்குள் வாங்கப்பா, என்னை ஆளுகை செய்யுங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. நாம் முழுமையாக விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுக்கக்கூடிய நேரத்திலேயே புது முருமாற்றத்தினுடைய வெளிச்சம் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் கூட குணமளித்தலினுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. குணமளித்தலினுடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. சோர்வுகளோடு, பலவீனத்தோடு, ஐயோ என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியவில்லையே என்று சொல்லி நாம் தத்தளித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் கடந்து வரும் பொழுது நாம் புது மனிதர்களாக உருவாக்கப்படுவதற்காக நாம் அழைக்கப்பட்டு இந்த நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உகந்த பலி செலுத்தி கொண்டு இருக்கிறோம். இரு கரங்களையும் தூக்கி ஏந்தி கொள்வோமா? ஒரு விசை ஏந்தி கொள்ளுங்க, உங்க குடும்பங்களை ஏந்தி கொள்ளுங்க. ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட கணவர், ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இடர்பாடுகள், தீயவன் திருடின எத்தனையோ கொள்ளைகள், எத்தனையோ கொள்ளை பொருட்கள், இவைகளை எல்லாம் மீண்டும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த திவ்ய நற்கருணையில் நமக்காக இரு கரங்களையும் விரித்து இயேசு சுவாமி ரத்தம் சொட்ட சொட்ட, மகனே உனக்காக நான் கல்வாரியில் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் மகளே என்று சொல்லி இந்த நேரத்தில் கேட்கிறார். நாம் சொல்லுவோமா? காலை முதல் இவ்வளவு நேரமும் நாம் கேட்ட வார்த்தைகள் என்ன? இதோ இறைப்பணி செய்வதற்காகவும் நற்செய்தி பணியாளராகவும் எனக்கு எத்தனை பொறுப்புகள் இருந்தாலும், எத்தனை கடமைகள் இருந்தாலும், இவற்றிற்கு மேலாக என் ஆண்டவருடைய பணியாள், நான் ஆண்டவருடைய வேலையாள் என்று சொல்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நாம் இன்று என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய பணியால் ஒரு யுத்த வீரரை போல யுத்த களத்தில் நின்று மற்ற ஆன்மாக்களுடைய ஈடேற்றத்திற்காக நாம் செலுத்திய விலைக்கிரயம் என்ன?
நாம் செலுத்திய விலைக்கிரயம் என்ன? ஆனால் அன்று இயேசு தன்னையே விலைக்கிரயம் செலுத்தினாரே. இந்த திவ்ய நற்கருணை நாதரிடத்தில் நம்மளை விட்டு கொடுப்போமா? நம் குடும்பங்களை விட்டு கொடுப்போமா? நம் பிள்ளைகளை விட்டு கொடுப்போமா? முழு மன அர்ப்பணத்தோடு நாம் இந்த நேரத்தில், அப்பா, என்னையும் என் குடும்பத்தையும், எனக்கு கொடுத்த வாழ்வையும், எனக்கு கொடுத்த வேலை ஸ்தலத்தையும் முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறேன். இவைகளில் நற்செய்தியை நான் இன்னும் அதிகமாக பறைசாற்றி என் ஆண்டவர் இயேசுவுக்காக கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பாக, தீயாக நான் அறிவித்து அவருடைய அன்பை பறைசாற்றுவதற்காக என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். வெறுமனே வெட்டி வார்த்தைகளை அல்ல, வீண் வார்த்தைகளை அல்ல, உயிருள்ள வார்த்தையாகிய அந்த விலையேற பெற்ற மன்னாவை பறைசாற்றுவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஸ்தலம், எனக்கு கொடுக்கப்பட்ட தெருமுனையில் வாழக்கூடிய மக்கள், இவர்களிடத்தில் நான் யாராக இருக்கிறேன்? இந்த நேரத்தில் அர்ப்பணம் செய்வோம், முழு மனதோடு ஒப்பு கொடுப்போம். இயேசு இந்த நேரத்தில் நமக்காக காத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய ஆன்மாவிலும் ஒரு நெருப்பை போடுவதற்காக நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமா? குரல் எழுப்பி, அப்பா, டாடி, நாம் வாய்களை திறந்து சத்தமாக, என்னை நிரப்புங்க, என்னை ஆளுகை செய்யுங்க, ஒரு புது வலிமையால் என்னை நிரப்புங்க. உங்க ஆற்றல் எனக்கு வேணும், உங்க சக்தி எனக்கு வேணும். தூய ஆவியினுடைய வல்லமை அப்பா எனக்குள்ளாக கடந்து வரும்படியாக என்னை தொடர்ந்து கொடுக்கிறேன். என் ஆன்மாவில் ஒரு வெளிச்சம் கடந்து வரும்படியாக என்னை நிரப்புங்க தகப்பனே, என்னை நிரப்புங்கப்பா. தூய ஆவியோடு நான் இணைந்திருக்காவிட்டால் என் வாழ்க்கை பயணத்தில் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் அவருடைய பலத்தினாலும் அவருடைய ஆற்றலினால் தான் நாம் புது மனிதர்களாக எழும்பி பிரகாசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்மத்தில் இருக்கிற நம்ம ஆண்டவர், இந்த சராசரங்கள் எல்லாம் படைத்தவர், நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த வேளையில் விண்ணகத்தை விட்டு மண்ணகத்தில் இறங்கி வந்து மனிதர்களாகிய நம்மை சந்திக்க, நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற நம்ம ஆண்டவரை நாம் உற்று பார்ப்போம். ஒரு விசை நம்ம ஆண்டவரை நாம் உற்று பார்ப்போம். நற்கருணையிலே தம்மை மறைத்து கொண்டு சிறு அப்பத்தின் வடிவிலே அவர் இருக்கிறார். இந்த இயேசு இந்த காலை முதல் இந்நேரம் வரைக்கும் அவர் ஆராதிக்கப்பட்டார். சிலர் அந்த சிற்றறையில் நம்ம ஆண்டவர் இயேசுவை ஆராதித்து கொண்டிருந்தனர். இங்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் பரிந்து பேசி கொண்டிருந்தார்கள். இந்த இயேசுவிடம் நம்முடைய விண்ணப்பங்களுக்காக அவர்கள் பரிந்துரை செய்தார்கள். இதையெல்லாம் கேட்ட ஆண்டவர் இந்த வேளையிலே நம்மை சந்திக்க வந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான ஜெபம் அவரை புகழ்வது தான். ரொம்ப பிடித்தமான விருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். காளையை விட விழிக்குளமுள்ள எருதை விட அவரை புகழ்வது அவருக்கு ரொம்ப பிடித்தமானது என திருப்பாடலில் நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரை நாம் புகழ புகழ புகழ, நம்ம அவர்கிட்ட ஏதாவது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, ஏதாவது அவர்கிட்ட நம்ம வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்ம செய்ய வேண்டியது அவரை நாம் புகழ்ந்தால் போதும். ரொம்ப சுருக்கமாக ஈஸியாக ஐஸ் வைக்கிறதுன்னு சொல்லலாம். என்னது? இயேசுவுக்கு ஐஸ் வைக்கிறது. நமக்கு கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார், நிச்சயமாக. உங்களுடைய எல்லாரையும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கார். எல்லாரையும் பார்க்குறாரு. உங்களுடைய ஏக்கம், ஆசை, உங்களுடைய கனவு, உங்கள் கண்ணீர், நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எல்லாரையும் அவர்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அறிகிறவர் அவர். அப்படிப்பட்ட இயேசு முன்பாக தான் நாம் இருக்கிறோம். அதனால் நாம் அவர்கிட்ட, ஆண்டவரே, வாய் திறந்து நம்ம ஒரு விசை நம்ம கூப்பிட்டா போதும், இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும். அழைக்கும் குரல் கேட்கிறவர் அவர். பிரைஸ் தி லார்ட். அந்த பர்த்திமேய் குருடன், தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் அப்படின்னு தான் கேட்டார். அவர் மெதுவாக சொன்னாரா? அங்கே இருக்கிற எல்லாரும் கேட்குற மாதிரி சத்தமாக சொன்னார், தாவீதின் மகனே, இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். அது மட்டும்தான் அவருடைய ஜெபமாக இருந்துச்சு. அதுதான் அவருடைய சின்ன ஜெபம், ஒரு வரி ஜெபம் தான்.
ஒரே ஒரு வரி ஜெபந்தான். ஆண்டவர் இரக்கம் கொண்டார், அவனுக்கு பார்வை கொடுத்தார். நிறைய நம்ம நற்செய்தியில் பார்க்குறோம், சுகமாக்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வரியில் தான் ஒரு வரி ஜெபந்தான். என் மகன் சாக கிடக்கிறான், காப்பாற்றுங்க. அந்த நூற்றுவ தலைவன் கேட்டான், நீர் என் உள்ளத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் நலமடைவான். அந்த நம்பிக்கை. நீங்கள் இங்கிருந்து இங்கே யாருக்கோ வேணால் ஜெபிக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது உங்கள் பிள்ளைங்களுக்காக கூட ஜெபிக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளை நலமாவான், என் பிள்ளை நல்லாவான். அந்த நம்பிக்கையை தான் கடவுள் பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். நான் ஒவ்வொரு வருஷமும் நான் ஆஃப்ரிக்கா போவேன். ஆஃப்ரிக்காவில் அங்கே 2-3 மாதம் தங்கி அங்கே மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பணி செய்வேன். 2017ஆம் ஆண்டு நான் அங்கே போயிருந்தேன். அப்போது நற்செய்தி அறிவிப்பு இந்த மிஷன் எல்லாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங்லாம் உட்காந்துருந்தேன். நற்கர்ணா முன்னாடி இருந்தேன். அப்போது ஒரு அம்மா 2 குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. அதில் ஒரு குழந்தை கொஞ்சம் பெரிய பையன், ஒரு 7 வயசு பையனுக்கு 7 வயசு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா குழந்தைய தூக்கி வச்சுருந்தாங்க. நீங்கள் உட்காருங்கம்மா, எழுந்து உட்காருங்க, எழுந்து உட்காருங்க, கம்ஃபர்டபுளாக இருங்க. நம்ம கடவுள் இரக்கமுள்ள கடவுள், அப்படி தானே? இரக்கமுள்ள கடவுளா? நம்ம கடவுள் இரக்கமுள்ள கடவுள். கடவுள் முன்னாடி தான் நாம் இருக்கிறோம். நாம் எப்படி இருந்தாலும் அவர் பார்க்குறார். அவர் உள்ளத்தை பார்க்குறவர். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தை பார்க்குறவர். நம்ம உள்ளம் அவர் பக்கம் இருந்தால் போதும், அதுதான் அவருக்கு தேவை. அப்போது நான் அந்த நற்கர்ணா முன்னாடி நான் உட்காந்து கவுன்சிலிங் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் அந்த அம்மா ஒரு குழந்தைய ஒரு கையில் பிடிச்சிட்டு வந்தாங்க. பெரிய குழந்தைய அவங்க தூக்கி வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தை ஒரு 3.5 வயசு, அவன் நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தான். பெரிய பிள்ளை அவங்க அந்த அம்மா உட்காந்து கவுன்சிலிங் கேட்கும்போது மடியிலேயே உட்கார வச்சுருந்தாங்க. ரொம்ப வெயிட்டு. அவங்க ஆப்பிரிக்க பிள்ளைங்க களி சாப்பிடுவாங்க இல்லையா அங்கெல்லாம், அதனால் கொஞ்சம் நல்லா புஷ்டி நல்லா ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. மடியில் தூக்கி வச்சுருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு மூச்சு வாங்குது. அந்த அம்மா பேச பேச மூச்சு வாங்குது. அப்போ நான் சொன்னேன், அவனை கீழே இறக்கி விடுங்க ஐயா, ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த பிள்ளை நடக்க மாட்டான், அவன் பிறந்ததுலேருந்து நடந்ததே இல்லை. எனக்கு சரி கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நான் சொன்னேன் சரி நடக்கலன்னா பரவாயில்ல, கீழே உட்கார வைங்க அப்படின்னாலும் சொன்னேன். அவங்க இல்லை, அவனால் உட்காரவும் முடியாது, படுக்க மட்டும்தான் முடியும். அப்போது கீழே இப்படி நிற்க வச்சு காமிச்சாங்க. இடுப்புக்கு கீழே எல்லாம் இப்படி இப்படி ஆடிட்டே இருக்குது. அவனால் நிற்க முடியல. இடுப்பு எலும்பு எல்லாமே எதுவும் ஸ்ட்ராங்காக இல்லை. அதில் பிறந்ததுலேருந்து நடக்கலம்மா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட கஷ்டம்லாம் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. நானும் கேட்டுட்டு இருந்தேன், ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். டபர்நாக்கள் இந்த மான்ஸ்டன்ஸில் டபர்நாக்கர்னு பேழை இருந்துச்சு கோயிலுக்குள்ளே. ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பையன் 7 வயசு பையன் என்னை பார்த்துட்டே இருந்தான். நான் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறது, அவங்க அம்மா அழுறது, இதை பார்த்துட்டே இருந்தான். என்னை பார்த்துட்டே இருந்தப்போ நான் சும்மா விளையாட்டு சாதாரணமாக குழந்தைங்கள பார்த்தா ஏதாவது பேசுவோம்ல, அது மாதிரி அந்த பையன்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். என்ன வேணும் அப்படின்னு கேட்டவும் நான் எதிர்பார்க்காத ஒரு பதில் அந்த பையன்கிட்ட இருந்து, நான் நடக்கணும். எனக்கு ஏன்டா அந்த கேள்வி கேட்டோன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் கேட்டுட்டேன், அந்த குழந்தை ஆசைப்படுது நடக்கணும். அப்புறம் நான் பேச்சை மாற்றினேன். திரும்ப அந்த பையன் கேட்டுருவானோ அப்படின்ட்டு பேச்சை மாற்றி அவங்க அம்மாட்ட பேச ஆரம்பித்து அந்த பையன் திரும்ப என்ன அப்படி கூப்பிட்டு நான் நடக்கணும். எனக்கு கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், என்னால் இன்னும் நடக்க வைக்க முடியாது, என்னால் முடியாது, ஆனால் ஒருத்தரால் முடியும். அவர்கிட்ட நீ பேசு, அவர்கிட்ட கேட்டினா அவர் இன்னும் நடக்க வைப்பார். அப்போ நான் சொன்ன நற்கர்ண பேழையை காமிச்சு சொன்னேன், இதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ஜீசஸ், அவர் பேர் ஏசு. அவர்கிட்ட நீ சொல்லு, ஜீசஸ் கிட்ட கேளு, அவர் இன்னும் நடக்க வைப்பார் சொன்னப்போ அவன் திரும்பி பார்த்தான். அவன் நற்கர்ண பேழை பார்த்தா அவனுக்கு அங்கே யாரும் தெரியல, அமைதியாக இருந்துட்டான். திரும்பவும் நான் சொன்னேன், இல்லை அது உள்ளே ஒருத்தர் இருக்கார், நீ அவர்கிட்ட கேளு, அவர் இன்னும் நடக்க வைப்பார் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா கொஞ்சம் கோபமாக பார்த்தாங்க. ஏன்னா குழந்தைக்கு நான் ஆசை காட்டுறேன் போல். ஏற்கனவே அவன் ரொம்ப தம்பி விளையாடும் போதெல்லாம் சங்கடப்படுவான், அழுவான். நீங்கள் ஆசை கட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் நம்புறீங்களா இந்த பிள்ளை நடக்கும், ஆண்டவரால் இதை செய்ய முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? அந்த அம்மா கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. நான் சொன்னேன், சரி இந்த குழந்தை ஆசைப்பட்டுருச்சு, அதனால் நம்ம 2 பேரும் கேட்போம் கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அமைதியாக இருந்தாங்க. நான் ஏசுட்ட அப்போ சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, உங்களால் முடியாதது அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. இப்போ நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கேட்குறேன், இந்த குழந்தைய நீங்கள் நடக்க வைக்கணும். நீங்கள் இவனோட வயசில் நீங்கள் நிச்சயமாக ஓடியாடி விளையாண்டுருப்பீங்க.
அதே போல் இந்த குழந்தையும் விளையாடணும், நடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியுது. கொஞ்சம் கண்ணீர் வந்துருச்சு எனக்கு, இருந்தாலும் நான் ஆண்டவர் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பிள்ளை வாய் திறந்து கேட்டுருச்சு, அந்த பிள்ளை நடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் பையனை கீழே விடுங்க. அந்த அம்மா திரும்ப திரும்ப பார்த்துச்சு. நான் சொன்னேன் கீழே விடுங்க அப்படின்னு. அந்த அம்மா கீழே இறக்கி விட்டதும் பையன் நடந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அழகு வாயில் முடவனை பேதுருவும் யோவானும், பொன்னோ வெள்ளியோ என்னிடம் இல்லை, நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்தால அதே ஆண்டவர் இயேசு தான் இன்னைக்கு இங்கே இருக்காரு. அப்போ அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னா அவரால் இப்போவும் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் கேட்கணும். அவர் ஒன்றே ஒன்று தான் கேட்குறாரு. நான் வாய் விட்டு என்னோட தேவை என்னான்னு நான் கேட்கணும். அவருக்கு தெரியும், நம்ம தேவை சொல்லாமே தெரியும். இருந்தாலும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும், தாகம் நமக்கு வேணும்னு ஆசை இருந்தால் நம்ம கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த பிள்ளை நம்பிச்சோ நம்பலையோ ஆசையை வெளிப்படுத்துச்சு. நான் நடுக்கணும். கொஞ்ச நேரம் நடந்ததோ அவங்க அம்மா அழுவுது. அந்த பங்கசாமியார் அவனை கூட்டிகிட்டு கோயிலை சுற்றி வந்தார். அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போது அந்த பிள்ளை நடந்த உடனே எனக்கு ஆண்டவர் இப்போவும் செய்துட்ருக்காரு, அவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்கிறவராக இருக்கார் அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் அழுதுகிட்டே நன்றி சொன்னேன். நான் இது மாதிரி எனக்கு 2-3 அனுபவம் இருக்குது, நடக்க முடியாதவங்க நடந்தது. இப்போ இதெல்லாம் சும்மா இல்லை, இது மேஜிக் இல்லை, எங்கும் மந்திரமெல்லாம் அங்கே போடுறதில்லை. நம்பிக்கை. நீ நம்பினால் கடவுளுடைய மகிமையை காண்பாய். நீ காண்பா, அவ்வளோதான். நம்பிக்கை தான், நம்ம நம்பிக்கை தான் நமக்கு சுகம் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு. இப்போ நாம் நிறைய வேண்டுதலோடு தாங்க வந்திருக்கோம். நிச்சயமாக மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தேவை இருக்கும், இல்லாதவங்க யாரும் இல்லை. அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். நான் சொந்த வாயால் சொல்கிறத அவர் கேட்கணும், அவ்வளோதான். நீங்கள் எங்கேருந்து சொல்லார் அவர் கேட்பார். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த பர்த்திமேயு கடன் கத்துனான். அந்த கூட்டத்தோட இறைச்சலுக்கு மத்தியிலையும் அவனோட வாய்ஸ் இயேசுவுக்கு கேட்டுச்சு. அவனோட மனசை அவர் பார்த்தாரு, இறக்கம் காட்டினார், பார்வை கொடுத்தாரு. அவ்வளோ கூட்ட நெரிசலில் விளிம்பில் அந்த ஆடையினுடைய அந்த ஓரம் இப்படி இந்த நூல் இதை தொட்டால் போதும் அப்படின்னு நினச்சாங்க. அவளும் நினச்சாங்க, தொட்டா அந்த பெண் சுகமடைந்தா. அவ்வளோதான் நம்பிக்கை. இங்கே ஒரு மேஜிக்கும் நடக்கிறதில்ல. யாரும் இங்கே நாங்கள் எந்த மனிதர்களும் சுகம் கொடுக்கறதும் இல்லை. ஆண்டவர் தான், உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அவரை நம்புங்க, உங்களுக்கு சுகம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருப்பாடல் 34:5 நான் வாசிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தார்கள், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. கடவுள் நம்மளை அவமானப்பட விட மாட்டார். எந்த இடத்துலையும் அவருடைய பிள்ளைகளை அவமானப்பட விடமாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் முன்னாடி தான் நாம் இருக்கிறோம். அதனால் நாம் கேட்போம், வாய் திறந்து நாம் கேட்போமா, கேட்கலாமா? அப்போ கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை அன்பு செய்யணும். அவர் அன்பு செய்யணும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அந்த பாடலில் நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று அந்த ஆண்டவர் மீது அன்பை நாம் வெளிப்படுத்தலாம். அவர் மேலே நான் அன்பு வச்சுருக்கேன், அதை வெளிப்படுத்துவோம். பாடலாமா? எல்லாருக்கும் தெரியுமா? அன்பு கூறுவேன், தெரியும்ல? இன்னும் மாதமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மாதமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆண்டவரை உற்று பார்த்து பாடுவோம். முழு ஆண்டவரோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஏசையா, ஆராதனை 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 ஆராதனை. மீண்டுமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை கைகளை உழைத்து இயேசுவே ஆராதிக்கிறேன்.
ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 எபினேசர் இதுவரைக்கும் உதவி செய்த நம் ஆண்டவர் இதுவரையில் நடத்தினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் நடத்தினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் இயேசுவை பார்த்து சொல்லுங்க பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இயேசுவை மட்டும் பாருங்க இயேசுவை மட்டும் பார்த்து பாடுங்க ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம் பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசுவை பார்த்து சொல்லுங்க ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நம்மை காண்கிற கடவுள் அவர் இயேசு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆமென் என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆமே ஆராதிக்கிறோம் ஆண்டவர் ஆராதனை யெகோவா ரப்பா சுகம் தருகிற ஆண்டவரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு உற்சாகமாக கரம் தட்டி ஆண்டவரே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் உற்சாகமா இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் உம்மை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிற இயேசு ராஜா உம்மை ஆராதிக்கிறேன் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு நான் உன்னை அன்பு செய்கிறேன் இயேசுவே இயேசுவே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை
ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பும் கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பும் கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனைக்குரிய ஆண்டவர் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரும் புடை சூழ்ந்திருக்கிற இந்த பலிபீடத்தின் மத்தியில் விற்றிருக்கிற நம்ம அரசர் இந்த வேளையிலே நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார். அவருடைய உள்ளங்களையும் அறிகிறவர். அவருடைய பார்வை நம் மீது இருக்கிறது. ஆண்டவரே, இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும் என்று கேட்போம். என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவே, என் மீது இறங்கும் ஆண்டவரே. நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு என்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் மீது இறங்கும் ஆண்டவரே. இரக்கமாயிரு. எங்கள் கண்ணீரை காண்கிற கடவுளாக இருக்கிறீர். இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும் கேட்போம். இயேசுவே, இயேசு என்று கூப்பிட மாத்திரத்தில் நமக்கு அற்புதம் நடக்கும். இயேசு என்ற வார்த்தைக்கு விடுவிக்கிறவர் என்பது அர்த்தம். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மீது இரக்கமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. இயேசு என்று சொல்லும் பொழுதே நமக்கு விடுதலை. இயேசு என்று சொல்லும் பொழுதே நமக்கு விடுதலை. அந்த இயேசுவின் பெயருக்கு விடுவிக்கிறவர் என்பது பொருள். நமக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசு என்று சொல்லும் பொழுதே நமக்கு சுகம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு என்று சொல்லும் பொழுதே நம்முடைய பாப சாபங்கள் எல்லாம் மறைக்கப்படுகிறது, எல்லாம் அழிக்கப்படுகிறது, நாம் மன்னிப்பு பெறுகிறோம். எனவே இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுவே, 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 தாவீதின் மகனே, இயேசுவே, என் தாவீதின் மகனே, இரக்கம் ஆயிரம் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும். இந்த நாளிலே இயேசுப்பா, இந்த கத்தோலிக்க ஜெப குழுவின் வழியாக இயேசுவே, நீர் மக்களை சந்திக்க வந்திருப்பதற்காக மகன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் ஆண்டவரே. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உமது ரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு சாத்தானுக்கு இவர்கள் அதிகாரம் இல்லை ஆண்டவர். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு தலை குனியாதபடி ஆண்டவரே நீ இவங்களை உயர்த்துவீராக. ஒரு ஷக்கரி பகல வரக்கரபா வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மேலும் ஒரு புதிய வல்லமை இயேசுவே, நற்செய்தி அறிவிப்புக்கான வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்குவதாக. வல்லமை ஊற்றுவீராக. ஒரு புதியதொரு அபிஷேகம் ஆண்டவரே, புதிய பெந்தகோஸ்து அனுபவம், புதிய நெருப்பு இவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி நாவுகளாய் இறங்கி வந்த அதே வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஓரி கரபகரபா. இயேசுவே, இயேசுவே, இறங்கும், இரக்கமாயிரும். இவர்கள் மீது இரக்கமாயிரும். வல்லமை ஊற்றும் ஆண்டவரே, வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. வல்லமையை பெற்றுக் கொள்ளும் வரை இந்த நகரிலேயே தங்கியிருங்கள் என்று உங்கள் சீடர்களுக்கு சொன்னீரே. இந்த நாளில் உங்களுடைய வல்லமை பெற்று செல்லுவார்களாக ஆண்டவரே. ஒரு ஷபகரபபா. இயேசுவே, இயேசுவே, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தாகத்தோடு இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. வாய் திறந்து கேட்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, உன் வாயை அகல திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னவரே. நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அவர் வாயிலே உம்முடைய வார்த்தையை வைப்பீராக ஆண்டவரே.
இயேசுவே இவளே வாயில் உம்முடைய வார்த்தை வைப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. எசாயாவின் நாவை தொட்டு ஆண்டவரே நீ அவரை தூய்மையாக்கினது போல எங்களின் நாவுகளை நீ தொடுவீராக. நெருப்பினால் தொடுவீராக ஆண்டவரே. உம்மை பற்றிய நற்செய்தி நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு வல்லமையை ஊற்றுவீராக. ஊற்றும். ஆனால் இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என விரும்புகிறீரே ஆண்டவரே. நீ நெருப்பை போடவே வந்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீ நெருப்பை போடுவீராக. உம்முடைய அக்கினியால் ஊற்றும். உம்முடைய அக்கினி இவங்களுக்கு இறங்குவதாக. வரஷக்கரவ சுட்டெரிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஷபகரவ நிரப்பட்டு அவர் தேவைகள் அனைத்திலும் நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. தேவைகளிலே உதவி செய்வீராக ஆண்டவரே. பல்வேறு விண்ணப்பங்களோடு ஆசைகளோடு ஏக்கங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வெறுங்கையாய் செல்லாதபடி அவர்கள் நம்பிக்கையை கண்டு நீர் அவளுக்கு உதவிவீராக ஆண்டவரே. அவர்கள் நம்பிக்கையை கண்டு நீர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவே ஆசீர்வதியும். இந்த இடம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த அறை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. மாடி அறையிலே இதோ வான அந்த அன்னை மரியாளின் தலைமையில ஒன்று கூடிய அந்த திருத்தூதர்கள் தூய் ஆவியை பெற்றுக் கொண்டதை போல இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த அறைக்குள்ளாக இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்குவதாக. வானம் திறந்து வெண்புறா வடிவில இறங்கி வந்த ஆவியானவரே எங்கள் மீதும் இப்பொழுது இறங்குவீராக. துதிப்போம் ஆண்டவரை. துதிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இவர்கள் எனக்குரியவர்கள், இவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னீரே. சிறு பிள்ளைகள் இறையாட்சிக்குரியவர்கள் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை ஞானத்திலே நீ வளர்த்துவீராக ஆண்டவரே. எதிர்கால திட்டம் பலமானதாய் பிள்ளைகளுக்கு இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. உம்மை விட்டு தடமாறி எத்தனையோ பேர் போய் கொண்டிருக்கிற வேளையில இதோ இந்த அறைக்குள்ளாக நீ அழைத்து வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இறை வாக்குனர்களாக திகழ்வார்களாக ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. கிதியோன்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு கரபா இயேசுவே ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகள் உமது அண்டை வரும்படியாகவும் உமக்கு சேவை செய்கிறவர்களாகவும் கனவுகள் காட்சிகள் வழியாக நீ அவளை பேசுவீராக ஆண்டவரே. இயேசுவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்கள் இறையாட்சி குடும்பங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. கானாவோ திருக்குடும்பம் ஆண்டவரே, அந்த குடும்பம் இயேசுவை சுட்டி காட்டியது. இவர்தான் இந்த அற்புதத்தை செய்தார் என்று அந்த குடும்பம் நற்செய்தி அறிவிக்கும் குடும்பமாக மாறியது. எங்கள் குடும்பங்களும் நற்செய்தி அறிவிப்பு குடும்பங்களாக மாறுவதாக ஆண்டவரே. இங்க இருக்கிற எல்லா குடும்பங்களும் இயேசுவை சுட்டி காட்டுகிற குடும்பமாக மாறுவதாக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகோதரிகளை சகோதரர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கணவன் மனைவியரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவே வயதானவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முதுமை அடையும் வரைக்கும் ஆண்டவரே உம்மை விட்டு பிரியாதபடி அந்நாளை போல அல்லும் பகலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் திருப்பணி செய்யும்படி ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பரிந்துரையாளர்களை ஆசீர்வதியும். பரிந்துரை ஜெப வீரர்கள் தூய ஆவின் வல்லமையை பெற்று பரிந்துரைக்க நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். ஒரு ஷபரிகர பலவா ஏசாமி. சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பமாய் வந்திருக்கிறவர்களையும் ஆசீர்வதியும். இங்கு வராதவர்களையும் இவர் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தீமைகள் இவர்களை சூழாத படிக்க இயேசுவின் பரிசுத்த ரத்தம் இவளை கோட்டையிட்டு பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். ரத்தத்தால் நாங்கள் மீண்டும் ஒரு விசையாய் தூய்மையாக்கப்பட நம்ம ரத்தம் இந்த வேளையில் எங்கள் மீது தெளிக்கப்படுவதாக ஆண்டவர். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை ஆண்டவர். ரத்தத்தால் நாங்கள் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் ஆண்டவர். காயங்களால் நாங்கள் சுகத்தை பெற்றிருக்கிறோம் ஆண்டவர். இயேசுவே இவர்களை ஆசீர்வதி. ரத்தத்தை கண்டு நீர் கடந்து சென்றீர்களே, இந்த வேளையில் உங்கள் ரத்தம் தெளிக்கப்பட்ட இந்த நபர்கள், இந்த குடும்பங்கள் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, உங்களுடைய சாட்சிகளாக நிற்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. பர்னபா ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர். அவர் முன்மாதிரியாய் இருந்தது போல ஆண்டவரே பிள்ளைகளும் நற்செய்தி அறிவிப்புக்கு முன்மாதிரிகளாக திகழும்படியாக நீர் ஆசீர்வதிங்க.
ஆசீர்வதிங்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க. நற்செய்தி அறிவிப்புக்கு ஆர்வம் உள்ளவர்களை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிறார்கள், குழந்தை வரம் வேண்டி வந்திருக்கிறார்கள் ஆண்டவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவள் குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ள தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் நீ நீக்குவீராக ஆண்டவரே. இந்த நாளிலே அவர்கள் கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், வேலை தேடி ஆண்டவரே உம்மிடம் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். குடும்ப பிரச்சனைகளால் பிளவுபட்டு போன குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒன்று சேர்ப்பீராக ஆண்டவர். குடும்பத்திலே சமாதானமின்மையை நீக்கி ஆண்டவரை சமாதானத்தின் தூதுவர்களாக அவளை மாற்றுவீராக ஆண்டவரே. இயேசுவே, பிள்ளைகளை குறித்தான கவலை, கணவன் மனைவி குறித்தான கவலை என ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீரே தீர்வாக வருவீராக ஆண்டவரே. குடும்பத்திற்கு நீர் எஜமானனாய் இருப்பீராக, இப்பிள்ளைகளுக்கு நீரே தலைவராய் இருப்பீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவர், ஆசீர்வதியும் ஆண்டவர், ஆசீர்வதியும். எல்லா நபர்களிடத்திலும் ஆன்மாவிலும் உடலிலும் சுகத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவர். சுகம் பெறக்கூடிய பகுதிகளுக்குள்ளாக உடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவர். சுகமளிக்கிற உடைய வல்லமை கடந்து செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். யெகோவா ரஃபா, சுகம் தருகிறவர் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவர். இயேசுவே, உண்மையான ஆன்மீக சுகத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக, பெற்றுக்கொள்வார்களாக. உங்களை காயப்பட்ட கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக, ஆணிவாய்ந்த நம்முடைய கரம் இவளை தொடுவதாக ஆண்டவர். இந்த வல்லமை ஜெப முகாமை ஏற்பாடு செய்த நற்செய்தி குழுவை ஆசீர்வதியும், சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். நற்செய்தி அறிவிப்பு பணியில தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கான ஆண்டவரே தூய ஆவின் அபிஷேகம் அவளுக்கு நிறைவாய் இருப்பதாக ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும், உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தந்தை ஜெமல் சபரை ஆசீர்வதியும், அவர் தந்தை ஆசீர்வதியும். இந்த மறை மாவட்டம் முழுவதும் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக ஆண்டவர், ஆண்டவரே ஒரு புதிய தீ, ஒரு புதிய நெருப்பு இந்த இடத்துல இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவர். நற்செய்தி பணியாளர்கள் இன்னும் அதிகமாய் உருவாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவர். நன்றி இயேசு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில உயிருள்ள ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். நன்றி சொல்லுவோம். வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்பா உமக்கு நன்றி. நீர் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்ததே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நன்றி 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 ராஜா. நன்றி பகர பல பரசுகரபா. நன்றி 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 ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனைக்குரிய ஆண்டவர் முழந்தாள் படியிட்டு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8 to 10 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று. இந்த இயேசு என்னும் பெயருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். வானதூதர்கள் புனிதர்களோடு நாமும் மண்டியிட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை இந்த வேளையில் நாம் ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நம்மை கண்காணித்திருக்கிறார். நம்முடைய தேவைகளிலே நமக்கு உதவி இருக்கிறார்.
அந்த ஆண்டவரை உற்று பார்த்து ஒரு விசை இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. வானதூதர்கள் புனிதர்கள் புடைசூழ விண்ணக வேந்தனாம் நம் அரசர் ஆண்டவர் இந்த மத்தியில் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சிரம் தாழ்த்தி நெற்றி தரையில் பட ஒரு விசை சாஷ்டாங்கமாக அவரை வீழ்ந்து நாம் ஆராதிப்போம். நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்திற்குள்ள அப்பம் இது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இறைவன் நீரே.